முடியாது, மக்களே இல்லாம தனியா இருக்கவும் முடியாது. மக்கள் பலம் என்பது ஒரு தனிமையான ஒரு வித்தியாசமான ஒரு பலம். அதுக்கு உண்டான ஒரு வேல்யூங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடியது. எவ்வாறு மக்களை கையாளுவது? இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் ஒரு நபருடைய அவர் எந்த நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடுனா அவர் மக்களை கையாளும் விதம். ஒரு நபர் சார் எனக்கு யாரையுமே கையாளவே தெரியாது, ஜீரோ, ஒரு நபர் கூட நான் ஹேண்டில் பண்ணவே மாட்டேன். அவர் என்ன பண்ணுவார்? ரோட்டு ஓரமா எந்த வேலைக்கும் போகாம அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு பீப்புள் ஹேண்ட்லிங் தெரியல, மக்களை விட்டு விலகி போகணும், ஒதுங்கி போகணுங்கிறார். அல்லது என்ன பண்ணுவாங்க, எனக்கு மக்களே வேண்டான்னு ஆன்மீக வழியில போவாங்க, காட்டை நோக்கி அங்க தியானம் பண்ணிக்கிட்டு இறைவனை தேடி போகக்கூடிய மக்கள் உண்டு. அது ஒரு தனி கேட்டகரி. என்னால ஒரு சில மக்களை ஹேண்டில் பண்ண முடியும் சார், அவங்க தினக்கூலி வேலைக்கு போகிற மக்கள். என்னால இன்னும் அதிகமான மக்களை ஹேண்டில் பண்ண முடியும், அவங்க ஒரு மாத வருமானத்திற்கு போகக்கூடிய மக்கள். என்னால அதுக்கு மேல பீப்புளை ஹேண்டில் பண்ண முடியும், நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு சார், நான் சொந்தமா ஒரு கடை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், என்னால அதுக்கு மேலேயும் மக்களை ஹேண்டில் பண்ண முடியும், நான் ஒரு மேனேஜர் ஆயிட்டேன் சார், நான் இப்போ மேனேஜரா இருக்கேன், ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்கேன், நான் ஒரு லீடரா இருக்கேன், என்னால மேனேஜர் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ண முடியும், நான் ஜெனரல் மேனேஜரா இருக்கேன், நிறைய ஜெனரல் மேனேஜர்ஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியும், நான் அந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்கேன், அந்த சிஇஓக்கே நான் வேலை கொடுக்க முடியும், அவங்களையும் என்னால டேக் கேர் பண்ண முடியும், நான் அந்த இடத்துல பிசினஸ் ஓனரா இருக்கேன், எல்லாத்தையும் நான் எல்லா சிஸ்டமையும் நான் ரன் பண்றேன். அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துல இருக்கோங்கிறது எதனுடைய வெளிப்பாடு என்றால் எத்தகைய மக்களை நம்மளால் கையாள முடிகிறது. எந்த ஒரு நபர் பீப்புள் ஹேண்ட்லிங் கத்துக்கிறாரோ, எந்த ஒரு நபரால் மக்கள் கூட கொலாபரேட் ஆகி அவங்க கூட வேலை பார்க்க முடியுதோ, நிச்சயமாக அந்த நபர் தனக்கான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும். இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அடிப்படையா மக்களை கையாள வேண்டும் என்றால் முதல்ல ஒரு நபர் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான 3 மனநிலைகள் என்ன, அந்த 3 மனநிலையை வச்சுக்கொண்டு எத்தகைய ஸ்ட்ராட்டஜி, ஒரு 7 வகையான ஒரு யுக்திகளை நம்ம கையாளும் போது பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்மளுடைய திறமை என்பது அதிகப்படுத்தும். இது முழுக்க முழுக்க நான் பயன்படுத்தக்கூடிய விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சோ யார் இந்த ஸ்கில்ல கத்துக்கிறது தயாரா இருக்கீங்க, சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடலாம். கம் ஆன், ப்ளீஸ் டைப் எஸ் இன் தி சாட் பாக்ஸ். சோ அது மட்டும் இல்லாம இந்த வகுப்பு முடியும் போது நான் நம்மளுடைய குரூப்ல ஷேர் பண்ணியிருந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வகுப்பு கடைசி வரைக்கும் நீங்க ஸ்டே பண்ணணும். ஓகே, சூப்பர். சோ 3 மனநிலைகள்னால பார்க்க முடியுது. இந்த மனநிலைகளை எப்பொழுது நான் வளர்த்து கொண்டேனோ அது என்னுடைய டோட்டலா நான் பீப்புளை எப்படி பார்க்கிறேன், எப்படி அவங்களை அப்ரோச் பண்றேன், எப்படி ஒரு பேலன்ஸ்டா நான் அவங்க கூட மூவ் ஆயிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் அது மாத்தினுச்சுன்னு சொல்லலாம். முதல் விஷயம், நிறைய பேருக்கு இது புரியறதே இல்ல. நிறைய பேர் மத்தவங்களை குறை சொல்றாங்க, மத்தவங்க மேல பழிய சுமத்துறாங்க, அவங்க என்ன மதிக்கிறது இல்ல, அவங்க என்ன கண்டுக்கிறது இல்ல, அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்க, அவங்க எனக்கு மெசேஜ் பண்றது இல்ல, அவங்க எனக்கு கால் பண்றது இல்ல. அவங்க எல்லாம் இப்ப அந்த குரூப் கூட சேர்ந்துட்டாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் இப்ப என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் இப்போ அந்த சொந்தக்காரங்க கூட இருக்காங்க, எங்க வீட்டுக்கு வர்றதே கிடையாது. எனக்கு அவன் பத்திரிக்கையே வைக்கல கல்யாணத்துக்கு, பத்திரிகையில என் பேரு போடல. அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். நம்பர் 1, எக்ஸ்சேஞ்ச் இஸ் பவர். பரிமாற்றம், தேவையை பொறுத்துதான் இந்த உலகம் என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒண்ணு வேல்யூபிளா ஒரு நபருக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களால கொடுக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அந்த நபர் உங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறது இல்ல. வெரி வெரி சிம்பிள். எக்ஸ்சேஞ்ச் இஸ் பவர். ஒரு நபர் கூட நீங்க நீண்ட நாள் தொடர்ந்து பயணிக்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு நபரை உங்க லைஃப்ல நீங்க வச்சுக்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு நபர் உங்களை பத்தி கேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது, அந்த நபருக்கு தேவையானது என்னிடம் என்ன இருக்கிறது, அந்த நபருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது நான் அவர்கிட்ட பிடிக்கிட்டு இருக்கேனா, எதுவுமே நான் செய்யறதே கிடையாதா? இங்க நிறைய கேள்விகள் வரலாம். சார் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றீங்க, அப்போ அது எந்தெந்த உறவுகளுக்கு இது வரும் சார்? கண்டிப்பா இது பொதுமக்களுக்கு வரும், தெரியாத மக்கள். நீங்க ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த நபர் உங்களை மதிப்பார், அவர் உங்க கூட இருக்க நினைப்பார், அவரு உங்களை சந்திக்கிறதுக்கும் அவர் அனுமதி சொல்லுவார். அல்லது ஏதாச்சும் ஒரு அத்தாரிட்டி பீப்புள், ஒரு பொசிஷன்ல உள்ள ஒரு நபர், ஒரு ஆபீசர், அவருக்கு நீங்க விஷயங்கள் கொடுக்கும் போது உங்க மூலமா ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா நிச்சயமா அவர் உங்க கூட இருக்க போறாரு, உங்களை சப்போர்ட் பண்ண போறாரு. அடுத்தது தெரிஞ்ச மக்கள், ஓரளவு
பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க, நோன் பீப்புள். ஸோ ஓரளவு தெரிஞ்சவங்க. ஏதோ ஒண்ணுப்பா, அந்த ஊர் பக்கம் போனா போன் அடிச்சா வந்து நிப்பான், வண்டி எடுத்துட்டு வருவான். ஸோ அவசர உதவிக்கு பணம் கேட்டா ஒரு 1000 ரூபாய் அமுச்சு விடுவான், 1000 2000 ரூபாய் அமுச்சு விடுவான். வீட்டுல ஒரு தேவைன்னா வந்து நிப்பான். இது தெரிஞ்ச மக்கள். ஸோ இந்த மக்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் அதுங்கிறது யூஸ் ஆகும். நீங்க எதுவும் கொடுத்தா மட்டும்தான் அவங்க உங்க கூட இருப்பாங்க. ஸோ அடுத்து யாரு சார்? சொந்தக்காரங்கள்ல கண்டிப்பா நீங்க என்னதான் நீங்க இது சில விஷயங்கள் நான் இந்த கிளாஸ் முழுக்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சில நபர்களுக்கு முரண்பாடா இருக்கலாம். என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க இருக்கலாம். பட் இங்க நான் புரிந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். சொந்தக்காரங்களா இருந்தாலும் உங்களுடைய வேல்யூ குறையும் போது, உங்களுடைய தேவை அவர்களுக்கு குறையும் போது நிச்சயமா உங்கள் மீது அவர்கள் கவனம் வைக்க போவது கிடையாது. உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் அவங்களுடைய கவனம் உங்கள் மீது விழப்போகிறது. அந்த ஒரு கதிர்கள், சூரிய கதிர்கள் உங்க மீது வந்து படப்போகிறது. அடுத்து யாரு சார்? நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள். நம்ம நம்பிட்டு இருப்போம், உயிர் கொடுப்பான் தோழன், எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான், கடைசி வரைக்கும் வந்து நிப்பான் தெரியுமா? உண்மையை சொல்ல போனா நட்புகளுமே ஏதோ ஒண்ணு உங்கள் மூலமாக அவரு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது ஒரு நம்பிக்கையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஒரு அன்பா இருக்கலாம், ஒரு கேரா இருக்கலாம், ஒரு சின்ன உதவிகளா இருக்கலாம், அல்லது கூட வந்து நிப்பான்டா அதற்காக இருக்கலாம். நண்பனுக்கு கோயில் கட்டு, நிறைய மாலைய போடு, நிறைய சொல்லுவாங்க, ரைட்? நண்பராக இருந்தாலும் அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அங்க உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் அதிகமா இருக்குன்னா, வேல்யூ அதிகமா உங்க நண்பருக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த நட்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது யாரு சார்? க்ளோஸ் பீப்புள், குடும்பத்தினர். அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைங்களா இருக்கட்டும், உங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட அவங்க நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களா உங்கள்ட்ட? ஒருவேளை ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்படுது, படுத்த படுக்கையா ஆயிடுறீங்க, சரியா? படுத்து உயிர் இருக்கு, உயிர் மட்டும் இருக்கு, ஊசலாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பெட்ல படுத்துருக்கீங்க, ஒரு மாசம் உங்களை வச்சு பார்த்துப்பாங்க, 2வது மாசம், அடுத்து 3வது மாசம், 6 மாசம் ஆயிடுச்சு, அப்படியே தான் இருக்கீங்க. செலவு மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நிறைய சிரமங்களை அவங்க மேற்கொள்ள வேண்டியது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அந்த பார்க்கும் குணம் மாறுமா மாறாதா? மேபி 1 மாசம் நல்லா பாத்துக்கலாம், 6 மாசம் நல்லா பாத்துக்கலாம், 1 வருஷம் கூட நல்லா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். இது என்னது, இது இப்ப இழுத்துட்டு கிடக்கு, அந்த வார்த்தை வரும், கண்டிப்பா வராம போவாது. எக்ஸ்சேஞ்ச் இஸ் பவர். அங்கேயும் அடுத்த கட்டம் போகலாம். கணவன் மனைவி, என்னுடைய டார்லிங், என்னுடைய செல்லம், என்னுடைய புஜ்ஜிமா, என் புஜ்ஜி குட்டி, என்ன சொன்னாலும் சரி, அங்க தேவை இருக்கு பாஸ், அங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, அங்க ஒரு அன்பு இருக்கு. அதை நீங்க கொடுக்க மறுத்தால் நிச்சயமா அதுவும் திரும்பிடும். அதை கொடுக்கலன்னா அங்கேயும் எதிர்ப்பு கிளம்பும் தான். அப்போ நீங்க வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய மக்கள் வேறு வேறு மக்களா இருக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்க கலீக்ஸ், உங்களுடைய எம்ப்ளாயர், உங்களுக்கு வேலை கொடுத்த நபர், உங்களுடைய மேனேஜர், ஈவன் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர், ஈவன் உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய மென்டார், அனைவரும் எல்லாருமே அதுல தான் வருவாங்க. எக்ஸ்சேஞ்ச் இஸ் பவர். வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச், உங்க எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அட்டென்ஷன் கண்டிப்பா குறையும், அந்த உறவு விரிசல் அடையும் தான். யாரால அதை ஒத்துக்க முடியுது? இந்த இடத்துல ஒரு சில வித்தியாசங்கள் ஏற்படலாம். அந்த தேவைகள் மாறும். அந்த தேவை பணமாக இருக்கலாம், அந்த தேவை மரியாதையாக இருக்கலாம், அந்த தேவை ஒரு அன்பா இருக்கலாம், கேரா இருக்கலாம், அந்த தேவை ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம், அந்த தேவை உங்களுக்காக குரல் கொடுக்கறதா இருக்கலாம், அந்த தேவை பணமா இருக்கலாம், அந்த தேவை வாய்ப்புகளா இருக்கலாம், அந்த தேவை உடலா இருக்கலாம். தேவை குறையுதுன்னா, அங்க தேவை பூர்த்தி ஆகலைன்னா எந்த ஒரு நபராக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ நீங்க முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மனநிலை என்னன்றா, எக்ஸ்சேஞ்ச் இஸ் பவர். எக்ஸ்சேஞ்ச் வேணும் பாஸ். யூ நீட் டு பிகம் a valuable person. That's it. உங்களுடைய மதிப்புங்கிறது உங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல யாரெல்லாம் இருக்கா, உங்க எல்லா ரிலேஷனையும் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைங்கல இருந்து, உங்க ஹஸ்பண்ட்ல இருந்து, ஒய்ஃப்ல இருந்து, உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா யாரா இருந்தாலும், நண்பர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உங்க மூலமா உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு? வாட் யூ ஆர் கிவிங்? இல்ல சார் நான் ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, அங்க விரிசல் விழப்போகுது, பிரிட்ஜ் உடைய போகுது, கீழே உழுவா போறோம்னு அர்த்தம். மெயின்டைன் தட் பேலன்ஸ். அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கணும்.
ஒருவேளை யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க ஒரு சில மக்கள் பழகிட்டு இருப்பீங்க, அவங்க மூலமா ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்கும். ஒருவேளை அவங்க கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னா, உங்க போன் கால்ஸ் அட்டன் பண்ணலனா, உங்க மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணலனா, நீங்க நேரில் கூப்பிட்டு வரலனா, உங்க தேவைக்கு வந்து நிக்கலனா, நீங்க கேட்கறதெல்லாம் அவங்க செய்யலனா, கேட்கும்போது உதவி பண்ணலனா, கேட்கும்போது வாய்ப்பு தரலனா, வாட் வில் ஹேப்பன்? என்ன நடக்கும்? அந்த எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கலனா, யூ வில் ஹேட் தம். அவங்கள வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அதை பத்தி எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிப்பீங்க. நான் எல்லாரையும் நம்பிட்டு இருந்தேன், முதுகுல குத்திட்டான், என்ன ஏமாத்திட்டான், மனுஷங்கனாலே இப்படிதான், பீப்புள் ஆர் ஃபேக் அப்படின்றாங்க. தட்ஸ் இட். நம்மளும் அதான் பண்ணுவோம், இன்னொரு நபரும் அதான் பண்ணுவார். அப்போ எக்ஸ்சேஞ்ச், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம். இன்னும் பச்சையா சொல்ல போனா வியாபாரம், அவ்வளவுதான். கொடுக்காம கிடைக்காது, அங்கிருந்து கிடைக்காம நீங்க கொடுக்க மாட்டீங்க. தட்ஸ் இட். இந்த முதல் மனநிலை. இரண்டாவது மனநிலை என்ன சார்? வெரி பவர்ஃபுல். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, எவனும் பர்ஃபெக்ட் கிடையாது. தட்ஸ் இட். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால, அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறதுனால உங்களுக்குள்ள அந்த ஒரு வேட்கை இருக்கலாம். நான் அடுத்த கட்டம் வரணும், என்னுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும், நாலேஜ் நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல தொழில் பண்ணணும், நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபரா இருக்கணும், ஃபேமிலியை சூப்பரா பாத்துக்கணும், குழந்தைகளை சூப்பரா பாத்துக்கணும்னு. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. தட்ஸ் இட். நீங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய மக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காமன் பீப்புளா இருக்கும்போது உங்க மைண்ட்ல உள்ள அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நகர்வு, அந்த ஒரு லட்சியம் வந்து அவங்களுக்குள்ள கிடையாது. மேபி அவங்க ஃபிட்னஸ்ல பெருசா இல்லாம இருக்கலாம், அவங்க நாலேஜ் கம்மியா இருக்கலாம், ஸ்கில் கம்மியா இருக்கலாம், கம்மியா சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், ஃபேமிலி அவங்க சரியா கேர் பண்ணாம இருக்கலாம், பேட் ஹாபிட்ஸ்குள்ள இருக்கலாம், டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை பற்றி சிறிதளவும் கண்டு கொள்வதில்லை. அவர்களுக்கு அது சாதாரண விஷயம். அவர்களுக்கு அது பேர் அப்படிதான், அது பேர் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. தே அக்செப்ட் தட் தேர் லைஃப். அந்த வாழ்க்கையை அவங்க ஏத்துக்கிட்டு வாழ்றாங்க. அதனால நீங்க சந்திக்கக்கூடிய மக்கள்ல ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ் நீங்க பாக்குறீங்க, மிஸ்டேக்ஸ் பாக்குறீங்க, உங்களை மாதிரி அவங்க இல்லைன்னா அங்க போயிட்டு சண்டை போடக்கூடாது. அங்க போயிட்டு நீ இதை மாத்து, அதை மாத்து, என்ன மாதிரி ஆகு, என்ன பாரு, ஜெயிச்சு காமி அப்படிலாம் போயிட்டு பேசிட்டு இருந்தா கண்டிப்பா அங்கேயும் ஒரு வெறுப்பை தான் உண்டாக்குவோம். அந்த மக்கள் விலகி போவாங்க. சோ அந்த ரிலேஷன்ஷிப்ல பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். there is no perfection at all. எல்லாம் யோசிச்சு பாருங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்ல லைக் ரொம்ப ஒரு ஃபிட், ஒரு சூப்பரான ஒரு பிசிக்கல் பாடியில, நல்ல நாலேஜ்ல, எல்லாரையும் சூப்பரா பாத்துக்கிட்டு, அதிகமான வேல்யூவை கொடுத்துக்கிட்டு யாராச்சும் அப்படி இருக்காங்களா? எல்லா ஆங்கிள்லயும் 100% இருக்காங்களா? யாராவது 99% யாராவது இருக்காங்களா? ரியல் லைஃப் அப்படி இருக்காங்களா? மனிதன் என்றால் குறைகள் இருக்கும். மனிதன் என்றால் குறைந்தது ஒரு பலவீனமாவது இருக்கும். அதை ஏத்துக்கிறது தயாரா இருக்கணும். ஏதாச்சும் உங்க கூட பழகிற நபர் அவர்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா, இது இவன்ட்ட இல்ல, அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. மேபி மற்ற விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கலாம். நம்மளுக்கு எப்படி பலவீனங்கள் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருக்கோ, எப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம சொதப்பிக்கிட்டு இருக்கோமோ, அதே போல நம்ம பெர்ஃபெக்ட் நினைக்கிற எல்லா மக்களுக்கும் ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கும். அவங்க அதை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ ஒருவேளை ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு சூப்பரா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 7 நாள் குளிக்காம இருக்கீங்க, என்ன ஆகும்? நீங்க 7 நாள் குளிக்கல, சுத்தரா குளிக்கவே நினைச்சுக்கோங்க, ஒரு வாட்டி கூட குளிக்கல, என்ன ஆகும்? 7 நாள் குளிக்கலன்னா நாருமா நாராதா? சொல்லுங்க. குளிக்கலன்னா நாருமா நாராதா? அதுதான் மனுஷன். மனுஷன்னா அப்பப்போ ஒரு சில வாடை வந்து போகும், அவ்வளவுதான். ஒரு சில நாத்தம் மனுஷன் கூட இருக்கதான் செய்யும், யாரா இருந்தாலும் சரி. நான் ரொம்ப சுத்தம், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் பட்டன் இங்க போடுவேன் பட்டனு, நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் வந்து ரொம்ப ஒழுக்கமான ஆளு, ரொம்ப டிசிப்ளின் ஆளு, ரொம்ப நல்லவன் தெரியுமா, நானு ஆச்சாரமான ஆளு, என்ன சொன்னாலும் சரி அவன் ஏமாத்துறான், ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். மனுஷன்னா கொஞ்சம் நாரும், அந்த நாத்தத்தை ஒரு நபர் ஏத்துக்கணும். தட்ஸ் இட். அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாங்க. தட்ஸ் இட். அப்போ மற்ற மக்களுடைய குறைகளையும் மற்ற மக்களுடைய பலவீனங்களையும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா அப்ப மட்டும்தான் உங்களால மக்கள் கூட இருக்க முடியும். அப்பதான் மக்கள் கூட கொலாபரேட் ஆக முடியும். ரொம்ப ஜட்மெண்ட் எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், குப்பை இருக்கக்கூடாது, முன்னாடி ட்ரெஸ் நீட்டா போடணும், அயன் பண்ணி தான் போடணும், அழுக்கா ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடும். யாருமே ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அக்செப்ட் பீப்புள் as they are. மக்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். முதல்ல ஜஸ்ட் அக்செப்ட் themselves. அவங்க எப்படி இருக்காங்க அதை ஏத்துக்கோங்க. அவங்களுக்கான அந்த மாற்றத்திற்கான நேரம் வரும்போது நிச்சயமா அவங்களே கேட்க போறாங்க.
அந்த ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு அது தெரியும். மேபி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து பெருசா அவங்க கேர் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சோ இன்டர்வியூ போறாங்க, அங்க எப்படி ரிஜெக்ட் ஆயிட்டு வருவாங்க, ஏன் ட்ரெஸ்ஸிங் இல்ல. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு தென் தே வில் அப்டேட். அதை அவங்கள அப்டேட் பண்ணிப்பாங்க. அதர்ஸ் வில் ஜட்ஜஸ். மத்தவங்களை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க, ஏன் மத்தவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு. அதை நம்ம கடைசியா பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி நம்ம கடைசியா பார்த்தரலாம். மூன்றாவது மனநிலை என்ன, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மத்த மக்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மள மாதிரி அவங்க கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான வாழும் விதம் இருக்கு. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பார்க்கும் கோணம் இருக்கு. ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கு. அழகா சொல்ல போனா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உலகம். எவ்ரிபடி லிவிங் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். உங்களை மாதிரி யாருமே வாழலங்க. உங்களை மாதிரி யாருமே இந்த மீட்டிங்கை பார்க்கல. உங்களை மாதிரி யாருமே சோசியல் மீடியாவை பார்க்கல. உங்களை மாதிரி யாருமே மற்ற மக்களை பார்க்கல. இந்த ஜாதியை பத்தி நினைக்கல, அந்த மதத்தை பத்தி நினைக்கல, இந்த அரசியலை பத்தி நினைக்கல, வாழ்க்கையை பத்தி நினைக்கல, உடலை பத்தி நினைக்கல, மனசை பத்தி நினைக்கல, வெற்றியை பத்தி நினைக்கல, எதை பத்தியும் நினைக்கல. அனைவரும் தனித்தனியான உலகத்திற்குள் வாழ்கின்றனர். தன்னுடைய உள் உலகம், தனக்கு உள்ள மனசுல எந்த வகையான உலகத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்களோ அதை மட்டும்தான் வெளியில பார்ப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா பிரைன் வயரிங்னு சொல்லலாம். ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரெண்ட் வயரிங். பீப்புள் ஆர் வயர்ட் டிஃபரெண்ட்லி. நியூரான் பேட்டர்ன்ஸ் வேற வேற. அவங்க எங்க பிறந்தாங்க, பிறந்த இடமும் முக்கியம். எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவ பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்களா இல்லையா, பிறக்கும் போது எத்தனை நாளைக்கு அப்பா அம்மா கூட இருந்தாங்க, தன்னுடைய இளமை காலங்கள்ல அப்பா அம்மா உயிரோட அவங்களுக்கு இருந்தாங்களா இல்லையா, அல்லது வேற யாரும் அவங்கள வளர்த்தது. ஒருவேளை அப்பா அம்மா வெளில ஒர்க்குக்கு போறதுனால பாட்டி வீட்டுல வச்சு வளர்த்தாங்களா, மாமா வீட்டுல விட்டு வளர்த்தாங்களா, அல்லது அவங்க அப்பா அம்மாக்குள்ள இடையில அப்பயே வந்து பிரச்சனை இருந்ததா, ஒருவேளை அவங்க அப்பா அம்மா அப்போ டிவோர்ஸ்ல இருந்தாங்களா, தன்னுடைய ஏரியால உள்ள மக்கள்லாம் யாரா இருந்தாங்க, அந்த ஏரியால வாழ்ந்த மக்களுடைய பழக்கங்கள்லாம் என்ன, அங்க வாழ்ந்த குழந்தைகள்லாம் இது கூட நட்பு, இந்த குழந்தை கூட நட்பு கொண்டாடும் போது அந்த குழந்தைங்க எப்படி இருந்துச்சு, அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் இருந்துச்சு, எந்த ஸ்கூல்ல போய் சேர்த்தாங்க அவங்க அப்பா அம்மா, ஸ்கூலுக்கு போன உடனே முதல் நாள் என்ன நடந்துச்சு, அந்த டீச்சர் எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணாங்க, அந்த ஒரு 5 வருஷம் எலிமெண்டரி ஸ்கூல்ல என்ன ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் போகும்போது அங்க அந்த 10 வருஷம் எப்படி போச்சு, அங்க இந்த கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இவரை ட்ரீட் பண்ணாங்க, நட்பு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அல்லது யாராச்சும் பிடிச்சி யாராச்சும் பசங்க இவரை போட்டு வம்பிழுத்துட்டு இருந்தாங்களா, அவங்க ஸ்கூல் மூலமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஸ்கூல் முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் பத்தி அவங்க என்ன யோசிச்சாங்க, எந்த காலேஜ் போனாங்க, எந்த ஊருக்கு போனாங்க, என்னென்ன அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சது, ஒவ்வொரு நாளும் அவங்க பழகின மக்கள்லாம் யாரு, பேசினது என்ன, அவங்க போன்ல என்ன பார்த்தாங்க, போன் என்ன யூஸ் பண்ணாங்க, இது எல்லாமே அவருடைய மொத்த அனுபவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள நியூரான் பேரண்ட்ஸாக செதுக்கப்பட்டு அவருக்குள்ள பதிவுகளாக உருவாடுச்சு. அந்த பதிவுகளை வச்சு அவருக்கு நம்பிக்கைகளும் பார்க்கும் கோணமும் கிடைச்சது. இந்த வேர்ல்ட் வியூ இஸ் வெரி பவர்ஃபுல். வேர்ல்டு வியூ. இங்க உள்ள 37 பேர் இருக்கீங்க, 36 பேர் என்ன தவிர. என்னுடைய வேர்ல்டு வியூ வேற, இங்க மொத்தமா 37 வேர்ல்டு வியூ இருக்கு. எதுவுமே ஒண்ணு கிடையாது. ரெண்டையும் வச்சு பார்த்தோன்னா மேட்சே ஆகாதுன்னு சொல்றேன். ஒருவேளை இங்க 40 வயசுல 2 பேர் இருக்கலாம், போட்டா மேட்ச் ஆகாது. 20 வயசுல 2 பேர் இருக்கலாம், போட்டா மேட்ச் ஆகாது. 30 வயசுல 2 பேர் இருக்கலாம், அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணா மேட்சே ஆகாது. ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான லாக்கு, ஒவ்வொரு நபருக்கும் வேற வேற பூட்டு இருக்கு. ஒரே சாவியை போட்டா யாருக்குமே திறக்காது. ஒவ்வொரு நபருக்கும் விதவிதமான வித்தியாசமான பூட்டு தேவைப்படுது. அவங்களுடைய மைண்ட் அவங்க மாத்தணும்னா, அவங்களுடைய மைண்ட் அவங்க ரீப்ரோகிராம் பண்ணணும்னா, அப்போ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திக்கக்கூடிய மக்கள் அங்க வராருன்னா அவர் ஒரு ஆச்சரியம். He or she is an wonder. உலகத்துல உள்ள 7 அதிசயத்துல அவங்க தான் 8வது அதிசயம். அப்படிதான் நீங்க ஒவ்வொரு நபரையும் பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு தனி உலகமே இருக்கு. They are living differently. They are thinking differently. Their emotions different. அவங்க செயல்பாடுகள் different. அவங்க பழக்க வழக்கங்கள் different. அவங்க சந்திக்கும் மக்கள் different. They are completely different. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவங்க நடந்துக்கிறது வேற, அவங்க இனிமே என்ன பண்ணுவாங்க அதுவும் வேற. கெட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை விட்டு வெளில வாங்க. அவங்க எனக்கு இதை பண்றாங்க, அவங்க என்ன கோவப்படுத்துறாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க என்ன ஒரு மாதிரி ஷை ஆக்குறாங்க, என்னோட இன்செக்யூரிட்டி அவங்க தூண்டுறாங்க, என்ன அவங்க மதிக்க மாட்டாங்க. ஸ்டாப் டாக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி பேசாத நிப்பாட்டுங்க முதல்ல. ஸ்டாப் எவ்ரிதிங். If you apply this concept, இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலே you completely overcome all your communication problems. எல்லாத்துல இருந்து வெளில வந்துட முடியும். ஸ்டாப் பீயிங் செல்ஃப் கான்சியஸ். உங்களை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க.
சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன். வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாள் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர் அவர் உங்கள்ட்ட எதுக்காக வராரு, என்ன உங்கள்ட்ட அடைய வராரு, அவருக்கு என்ன வேணும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க அவரை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. யூ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மள என்ன சொல்லுவாங்க, ஐயோ நம்மளை அசிங்கப்படுத்துருவாங்களோ, ஐயோ நம்ம பாவம், என்ன பாவம், என்ன பண்ணிட்டீங்க அப்படி பாவப்படுறதுக்கு. அப்போ நம்மளை பத்தியே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தா, ரொம்ப செல்ஃப் கான்சியஸா நம்ம உலகத்துக்குள்ள அப்படியே உள்ள போனோம்னா we lose the sight of the outer world. மற்ற மக்கள் மீது நம்மளுடைய கண்கள் தவறிவிடும். அதனால ஒருபோதும் மற்ற மக்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது, பீப்புளை ஹேண்டில் பண்ணவே முடியாது. எங்க போனாலும் வாயில இருந்து குறை மட்டும்தான் சொல்ல போறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் எங்க போனாலும் யாருமே என்ன மதிக்கவே மாட்டாங்க சார், நான் எங்க போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க சார், நான் எங்க போனாலும் என்கிட்ட பொண்ணுங்க பேசவே மாட்டாங்க சார், நான் எங்க போனாலும் எனக்கு அத்தாரிட்டி கூட ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார், நான் எந்த கம்பெனிக்கு ஏறி இறங்கினாலும் வேலையை விட்டு 1 மாசத்துல தூக்கிடுறாங்க. பிரச்சனை அப்ப கம்பெனில இல்ல, பிரச்சனை அப்ப பொண்ணுங்க கிட்ட இல்ல, பிரச்சனை கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட இல்ல, பிரச்சனை எங்க இருக்கு அதை நான் சொல்ல விரும்பல. அப்போ யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் பேட்டர்ன்ஸ். நடந்ததே நடக்குது, நடந்த நிகழ்வுகள் நடக்கும், நடந்த கம்யூனிகேஷன் மறுபடியும் நடக்கும், நடந்த பிரச்சனை மறுபடியும் வரும். அதே மாதிரி நபர் திரும்பவும் சந்திப்பீங்க. உங்களுக்குள்ள உள்ள மைண்ட் செட்டை மாத்தலனா கெட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை விட்டு வெளில வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டாப் டாக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி இந்த உலகத்திட்ட பேசுறதை முதல்ல நிப்பாட்டுங்க. ஸ்டாப் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ், தென் அப்சர்வ் எவ்ரிதிங் அரௌண்ட் யூ. மற்றவங்களுடைய பிரச்சனையை பத்தி யோசிங்க. அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்க, அவங்களுக்கு என்ன உங்களுடைய ஆசைகளை முதல். அக்காவுக்கு என்ன தேவைப்படுது, தம்பிக்கு என்ன தேவைப்படுது, அண்ணனுக்கு என்ன தேவைப்படுது, என் குழந்தைக்கு உண்மையிலே இப்ப என்ன வேணும் இந்த வயசுல, என்னுடைய ஒய்ஃப் இப்ப கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இப்ப அவங்களுக்கு என்ன வேணும், இப்பதான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இப்ப அவங்களுக்கு என்ன வேணும், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இப்ப என்னுடைய ஒய்ஃப் என்ன எதிர்பார்க்கறாங்க. சோ மற்றவர்களுடைய தேவைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. உங்களை ஒரு விக்டிமா இல்லாம become an agent, that's it. become an researcher, become an spy, that's it. மற்ற மக்களை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்க உங்களை மாத்தி ஆகணும். learn about people. மற்றவங்கள படிக்க ஆரம்பிங்க. this is the third and powerful mindset. people are wired differently. you cannot judge anybody. யாரையும் நேரடி ஜட்ஜ் பண்ணவே முடியாது, பட் அவங்கள புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ண முடியும். இந்த 3 மனநிலையை வைத்து நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த 7 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ள நீங்க ஆழமா கொண்டு போயிட்டீங்கன்னா, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் சேஞ்ச் யூ. கண்டிப்பா உங்க கம்யூனிகேஷனை இதை அடுத்த கட்டம் கொண்டு போயிடும். யாருக்கு இப்ப ஷேர் பண்ண 3 மைண்ட் செட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. who is that, who feel the power of these 3 mindsets? யார் அதை ஃபீல் பண்றது? சாட் பாக்ஸ்ல எஸ்என் போடலாம். கம் ஆன். ஓ மை காட். யாருக்கு OMG போடலாம். who got oh my god? some people got. so fantastic. so what is the first strategy? ரொம்ப சிம்பிள். இது முக்கியமா யாருக்கு ரொம்ப உதவ போகுதுன்னா, யாரு லீடிங் பொசிஷன்ல இருக்கு, லீடர்ஷிப் பொசிஷன்ல உள்ளவங்க, பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள். யாரு பிசினஸ் பண்ண போறீங்களோ, யாரு லீடர்ஷிப்பா ஒரு லீடரா ஆக போறீங்களோ, ஈவன் அது ஃபேமிலிக்கான ஒரு லீடரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய சுற்று வட்டாரத்துல ஒரு லீடராக போறேன் சார், இல்ல ஒரு அரசியலுக்கு போக போறேன், தலைமையை கிடைக்கக்கூடிய இடங்களில், பொறுப்பு கிடைக்கக்கூடிய இடங்களில், அல்லது எனக்கு நிறைய புகழ் கிடைக்க போகுது சார், ஒரு புகழ் உச்சியில போய் நிக்க போறேன் இருக்கலாம். மேல போறீங்கன்னா, நிறைய மக்கள் உங்களை பார்க்கிற அளவுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார போறீங்கன்னா, யூ நீட் டு லேர்ன் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. டோன்ட் பிலீவ் த அப்பியரன்ஸ், டோன்ட் பிலீவ் த வேர்ட்ஸ், see them through the actions. That's it. ஒருபோதும் மக்களை பார்க்கறத வச்சு எடை போட்டுறாதீங்க. இதை எந்த ஆங்கிள் சொல்ல வரேன்னா, தன்னை மிகச்சிறப்பாக காட்டிக்கொள்ளக்கூடிய மக்கள், நான் பெஸ்ட்னு காட்டிக்கொள்ளக்கூடிய மக்கள், நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளை காட்டிக்கொள்ளக்கூடிய மக்கள், தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய மக்கள், தன்னை மிகப்பெரிய ஒரு பணக்காரராக காட்டிக்கொள்ளக்கூடிய மக்கள், இந்த காட்டிக்கொள்ளுதல் வெளியில தெரியுது, the perceived thing, perception. don't believe the perception. கண்களை வச்சு நம்பாதீங்க. வெளில எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, don't believe that. and then
அவங்க உங்கள்கிட்ட என்ன பேசுறாங்க, வார்த்தைகள். சில பேர் வந்து வார்த்தைகள்ல மாயாஜாலம் பண்ணுவாங்க. அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் வந்து அந்த அந்த கப்பலை அப்படியே தூக்கிட்டு வந்து உன் வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறேன், அந்த ஹெலிகாப்டரை புடிச்சிட்டு வந்து மாடியில கொண்டு வந்து நான் நிப்பாட்டுறேன், அப்படியே அந்த கூரையில இருந்து கொட்டும் அப்படியே பணம், நான் அதை பண்ணி கொடுக்குறேன், என் கூட தொழில சேர்ந்துக்கோ. நிறைய பேர் வார்த்தையை விடுவாங்க. டோன்ட் பிலீவ் தம். ஒருபோதும் அந்த வார்த்தைகளை நம்பாதீங்க. குறைக்கிற நாய் ஒருபோதும் கிடைக்காது. தட்ஸ் இட். வார்த்தை ஜாலம் செய்து கொண்டே இருப்பவர் ரொம்ப நாளைக்கு அவர் எதுவுமே செய்ய போறதில்லை. அப்ப நான் எப்படி சார் பீப்புளை முடிவு பண்றது? அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, நம்பலான்னு தோணுது, களத்துல இறங்கலான்னு தோணுது. வாட் டு டூ? என்ன பண்றது சார்? see their actions. அவர்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள், செயல்பாடுகளை கவனியுங்கள். ஏன்னா ஒரு நபர் என்ன பேசுகிறார், அவரு தன்னுடைய கான்சியஸ் மைண்ட் மூலமா பேசலாம். ஆனால் ஒரு நபருடைய நீண்டகால செயல்பாடுகள் என்பது அவருடைய ஆழத்திலிருந்து வரக்கூடியது. இட்ஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் த 95% சப்கான்சியஸ். ஆழத்திலிருந்து வருது. வாட் இஸ் தட்? அவர் உண்மையில் யார் என்பது அவருடைய நீண்டகால செயல்பாடுகள். குறைஞ்சது 2 வருஷம் நீண்ட கால செயல்பாடுகள். 2 வருஷமாவது ஒரு நபரை பார்த்து மட்டும்தான் நீங்க முடிவு எடுக்கணுமே தவிர, வார்த்தைகளை வச்சு பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு, நம்பிக்கையா இருக்கு, நல்லா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். அந்த அந்த அக்கா பேர் எனக்கு தெரியல, ஓகே மறந்துடுச்சு, யாருக்கும் தெரிஞ்சா சாட்ல போடலாம். சோ அந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரி யாரும் பேசுறாங்கன்னா டோன்ட் பிலீவ் தம். அதுக்காக அவங்களை நம்பாதீங்கன்னு சொல்ல வரல. கிவ் சம் டைம், நேரம் கொடுங்க, செயல்பாடுகளை பாருங்க. 3 மாசம் பாருங்க, 6 மாசம் பாருங்க, 1 வருஷம் பாருங்க, 1.5 வருஷம் பாருங்க, 2 வருஷம் பாருங்க. சார் நான் நேர்மையான ஆளு, நேர்மையா இருந்து காட்டு. சார் எனக்கு கமிட்மெண்ட் அதிகம், கமிட்மெண்டா இருந்து காட்டு. சார் நான் நல்லா உழைப்பேன், உழைச்சு காட்டு 2 வருஷத்துக்கு. தட் இஸ் த திங், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒருபோதும் வார்த்தைகளை வச்சு நம்ப வேண்டாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்குள்ள வர்றதுக்கு காரணம் தட்ஸ் இட். நம்ம ஏமாந்து போயிடுறோம், அவ்வளவுதான். மற்றவர்களுடைய அப்பியரன்ஸை வச்சு, நம்ம கொஞ்சம் பாவப்பட்ட அப்பியரன்ஸை வச்சு, அவங்களுடைய பேசும் விதத்தை வச்சு வாய்ப்பு கொடுப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், சொல்லி ஏதாச்சும் பணம் கொடுப்போம், ஏதோ ஒன்று கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் அவங்களுக்கான தேவைகள் நடந்த அப்புறம், அல்லது அவங்க லைஃப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், இன்னும் ஒரு சில மக்களை அவங்க சந்திக்கலாம், இல்ல வாய்ப்புகள் வேற எதுவும் அவங்களுக்கு கிடைக்கலாம். அதை மீட் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களுடைய மனம் தன்னுடைய வேலையை காமிச்சிடும், முடிவு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு பின்னாடி குத்துன மாதிரி ஆயிடும். Don't commit. Don't commit without knowing the full stuff. Give some time. நேரத்தை கொடுங்க. Spend some time with them. அவங்கள கூட இருந்து கவனிங்க, கூட இருந்து பாருங்க. உழைக்கன்னு சொல்றாங்களா, உழைச்சு காமிக்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் தெரியும்னு சொல்றாங்களா, செஞ்சு காமிக்க சொல்லுங்க. வார்த்தைகளை மட்டும் வச்சு, அப்பியரன்ஸை மட்டும் வச்சு எந்த ஒரு நபரையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. வாட் இஸ் டு வெரி வெரி பவர்ஃபுல். டோன்ட் ரியாக்ட் பட் ஒன்லி ரெஸ்பாண்ட் ஆல்வேஸ். யாருக்கிட்டையும் எதுக்காகவும் ஒருபோதும் ரியாக்டே பண்ணாது. ரியாக்ஷன் இஸ் த சைன் ஆஃப் வீக்னஸ். தட்ஸ் இட். ஒரு நபர் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றாரு, அல்லது ஒரு நபர் உங்களை தாண்டி உங்க பேச்சை கேட்காம ஒரு செயலை செஞ்சாச்சு. செஞ்ச உடனே எப்படி இதனை கேட்காம செஞ்சான், இதை இப்படி அவன் இதை சொல்லலாம், ஏன் முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி, எப்படி அவன் அசிங்கப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான், கோவப்பட்டு போறோம்ல. அந்த நபருடைய செயல்பாடு அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அந்த செயலை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நிக்க மாட்டுது, ஏதோ ஒண்ணு உறுத்துது, ஏதோ ஒண்ணு என்ன நார்மலா எடுக்க விடாம என்னது தூண்டுது. நான் எமோஷனலா அப்போ வீக்கா இருக்கேன், எனக்குள்ள ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு என்னுடைய பேட்டர்ன் அவர் டச் பண்ணிட்டாரு, என்னுடைய பேட்டர்னை அவர் ட்ரிகர் பண்ணிட்டாரு, அதனால நான் கோவப்படுறேன், கத்துறனே தவிர என்கிட்ட என் மேல கண்ட்ரோல் இல்லையே தவிர அவர் மேல ஒரு தப்பும் இல்லை. ஆல்வேஸ் டோன்ட் ரியாக்ட், ஒன்லி ரெஸ்பாண்ட். சம்திங் ஹேப்பன், ஓகே நடந்துடுச்சா, எப்படி இதை மாத்தலாம், எப்படி அடுத்த கட்டம் போகலாம், எப்படி சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, ஓகே ஃபெயில் ஆயிட்டா, அடுத்து என்ன, தட்ஸ் இட். ஃபெயில் ஆயிட்டியா, நம்ம குடும்பத்துல யாருமே ஃபெயில் ஆனது இல்லடா, நான் 10ஆவதுல 400 மார்க்டா, அவங்க அப்பா அடிக்க போறாரு பிள்ளைய, 10ஆவதுல வந்து ஃபெயில் ஆன உடனே. 10ஆவதுல ஃபெயில் ஆயிட்டியா, சரி ஓகே ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம்டா, இன்னொரு வருஷம் படி. ஓகே காலேஜ்ல அரியர் வச்சிட்டியா, ஓகே அரியர் வச்சாச்சு, ஏன் அரியர் வச்ச, அந்த பசங்க கூட சேர்ந்தியா, ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்கோ, ஹாஸ்டல் ரூமை மாத்திக்கோ, படிக்கிற பசங்க கிட்ட போ, அல்லது வீட்டுல எக்ஸ்ட்ராவா 1 hour படி, எக்ஸ்ட்ராவா ஒரு மாஸ்டர் கிட்ட ஜாயின் பண்ணு. வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் த சொல்யூஷன், வாட் இஸ் த சொல்யூஷன் தேர். பிரச்சனை மேல ஃபோக்கஸ் பண்றோமா, சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் பண்றோமா. டோன்ட் ரியாக்ட் எனிதிங்.
எந்த ஒரு செயல் மீதும் ரியாக்ட் பண்றது மூலமா நம்ம அதை தீர்வு கொண்டு வரவே முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ரியாக்ஷன்ல தீர்வு கண்டுபிடிக்கவே முடியாது. அமைதியான மனமே ஆயுதம். அமைதியான மனம் மூலமாக மட்டுமே ஒரு நபரால் சொல்யூஷனை கொண்டு வர முடியும். உங்களை ஒரு நபர் பச்சையா உங்களை பார்த்து சொல்லலாம், கேவலமா திட்டலாம், உங்களை ட்ரிகர் பண்ணலாம், உங்களை பத்தி மட்டமா பேசலாம், என்ன பேசினாலும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிடாதீங்க. கேஷுவலா அதை உள்ள எடுத்துக்கிட்டு அது முதல்ல புரிஞ்சுக்கங்க அவர் என்ன சொன்னாரு, ஏன் இதை சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டு தென் டாக். அதை பத்தி பேசுங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இப்போ எனக்கு அதுல உடன்பாடு இல்லை சொல்லலாமே. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நான் அதை ஏத்துக்கல, நீங்க சொல்றீங்க அது ஏதோ ஒரு தப்பான ஒரு புரிதல் உங்கள்கிட்ட இருக்கு, உங்களுடைய உண்மையான ஒரு விஷயம் இது இல்ல, ஏதோ ஒண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணலாமே. ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைக் என்னுடைய ட்ரைனிங் பத்தி ஒரு சில டிஸ்கஷன் வெளில இங்க லோக்கல்ல தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவரு விசாரிச்சார், ஒரு சில பசங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங் தேவைப்படுது, ஸோ எவ்வளோ சார் நீங்க இந்த ட்ரைனிங் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? 5000 நம்ம சார்ஜ் பண்றோம். 1 இயருக்கு மெம்பர்ஷிப் இருக்கும், 1 இயர் நீங்க அவர் டிராவல் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன்ல 1 இயர் முடியும் போது வில் பி அ டிஃபரெண்ட் பர்சன், மாற்றங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு 5000 5000 வாங்குறீங்களா, இது உங்களுக்கே அதிகமா தெரியலையா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில நாள், ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த நபர் சொல்றாரு, ராஜாவுக்கு வந்து பணம் மீது போக்கஸ் இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு அவர். பணத்து மேல உங்களுக்கு போக்கஸ் இருக்கு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்தி அப்படியே மூவ் ஆயிட்டாரு அவர். நான் ரியாக்டே பண்ணல, அமைதியா இருந்தேன். அவர் யாரு அப்படின்னா சரி சொல்றேன், என்னுடைய ஜிம்ல உள்ளவர், என் ஜிம் மாஸ்டர் தான். ஓகே, என்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே நான் ரியாக்டே பண்ணல, அமைதியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனா இப்பதான் ஜிம்முக்குள்ள நான் வந்தப்போ 10 நிமிஷம் முன்னாடி மெம்பர்ஷிப் ஃபீ கட்ட சொன்னீங்க, கட்டி 20 நாள் ஆச்சு, இப்போ 20ஆம் தேதி கட்டி ஆகணும்னு சொன்னீங்க, நீங்க அப்போ உங்களுக்கு பணம் வேணாமா, நானா ஃப்ரீயா ஜிம்முக்கு வரலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே சிரிக்க ஆரம்பிச்சாரு. தட் இஸ் ஹவ் யூ ஹேண்டில் சிச்சுவேஷன்ஸ். அந்த இடத்துல எல்லாருக்குமே கோபம் வரும் தான், ஆனா அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, ஐ டோன்ட் ரியாக்ட், தட்ஸ் நான் ரியாக்ட் பண்ணல. அந்த இடத்துல பீப்புளை புரிஞ்சுக்கணும், எங்க இருந்து அவங்க பேசுறாங்க. இங்க டீம்ல இருக்கீங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் டீம், ஹூ ஃபீல் த வேல்யூ, ஹூ ஃபீல் த சேஞ்ச், யார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உணர்றா, யார் அந்த எனர்ஜி. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய எனர்ஜியில ஏற்படக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். நம்ம தாட் ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றம். சிந்திக்கும் விதம் கிடைச்சாலே தட்ஸ் இட், எதையுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். யாருக்கு புரியுது, அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் டீம்ல ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு கிடைச்சது என்னுடைய திங்கிங் பேட்டர்ன், அவ்வளவுதான். என்னுடைய தாட் பேட்டர்ன்ஸ், நான் எவ்வாறு சிந்திக்கிறேன், எதனால இதை பண்றேன், ஒய் ஐ ஆம் டூயிங், அந்த ரீசன் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் ஏன் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றேன், நான் ஏன் சோசியல் மீடியால ஃபேஸ காட்டுறேன், புரிஞ்சுதா உங்களுக்கு? தட் இஸ் த பவர் ஆஃப் மை ட்ரெயின். எனக்கு தெரியும் அந்த வேல்யூ, உங்களுக்கும் தெரியுது. பட் அந்த நபர் பேசுறாருன்னா he is coming from, அவருக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு. நான் அடுத்த கட்டம் போகணும், ஜிம் அடுத்த கட்டம் கொண்டு போகணும், ஜெயிக்கணும், பணக்காரா, எல்லாம் ஓகேங்க, ஓரமா வைங்க. பணத்தை பார்க்கும் கோணம் என்ன? நிறைய பணமா அப்படின்னாலே போச்சு, அடுத்த கட்டம் போக முடியாது. மணி என்பது வெறும் ஆற்றல் மட்டுமே, பணம் என்பது ஆற்றல். நான் எனக்குள்ள மட்டும் போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கண்டிப்பா 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் இருக்கும், மினிமம் 4 லட்சம் இருக்கும். நான் நிப்பாட்ட போறதும் கிடையாது. பிகாஸ் ஆஸ் நான் உள்ள போட 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 அந்த ஆற்றல் என்ன மெருகேத்திட்டே வரும், என்ன அடுத்த கட்டம் கொண்டு போகுது. யார் என்ன 1 வருஷம் முன்னாடி பாத்துருக்கீங்க? பிஃபோர் 1 இயர் யார் என்னுடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணது? செப்டம்பர் நவம்பர் ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த 1 இயர்ல யாரு சேஞ்ச பார்த்தது? எனக்குள்ள என்னுடைய மாற்றத்தை பாக்குறீங்களா? என்னுடைய சிஸ்டருமே டீம்ல இருக்காங்க, சாட்ல போட்டிருக்காங்க. எஸ், 1 வருஷம் முன்னாடி ஒரு சில மக்கள் பார்த்துருக்கீங்க. பவர் ஆஃப் லேர்னிங், அவ்வளவுதான். செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எனக்குள்ள நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இந்த இடத்துல மாத்தி இருக்கு. இப்ப பணத்தை பார்க்கும் கோணம் அவருக்குள்ள அந்த மாதிரி இருக்குப்பா, நெகட்டிவா ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வச்சிருக்காரு. தட் இஸ் வை, அதனாலதான் அந்த ஒரு வார்த்தை வந்துச்சுங்கிறது நான் புரிஞ்சதுனால ஐ கேன் பி நார்மல். இதை வேற ஒரு நபரா இருந்தா அந்த இடத்துல ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருக்கும். ஸோ எல்லா சுச்சுவேஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், எல்லா சுச்சுவேஷன்லையும் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ரெஸ்பாண்டிங். எந்த ஒரு ரியாக்ஷன் நீங்க கொடுக்கவே கூடாது. ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் இன் தயர் கண்ட்ரோல், அவங்க கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறீங்க, பவர் அவங்கள்ட்ட போயிடுது. அவங்க உங்களை, நீங்க ஒரு குதிரை மாதிரி, அவங்க வந்து கயிறை வச்சு ஆட்டுறாங்கன்னு அர்த்தம். டோன்ட் லெட் தட், அதை நீங்க அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
That is the second thing. What is the third thing? Increase your value always. Always focus on increase your value. மக்களுக்கு நீங்கள் பயன்படும் விதத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் ஒன்னு சொல்லியிருந்தேன் ஒரு மைண்ட் செட்ல, எக்ஸ்சேஞ்ச் இஸ் பவர். தேவையை பொறுத்து மக்கள் பழகுறாங்க. அப்போ தேவையை அதிகப்படுத்தினீங்கன்னா, அதிகமான விஷயம் கொடுக்கக்கூடிய நபரா நீங்க மாறுனீங்கன்னா, ஒருவேளை உங்க வீட்டுல உள்ளவங்க பணத்திற்காக டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வகையில அது உண்டுதான் இருக்கு, ரைட்? நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா they more depend on you, right? இல்ல ஒரு நபர் நீங்க ஏதாவது பிரச்சனைனா கூட வந்து நிக்கிறீங்க இருக்கலாம். அப்போ நீங்க உண்மையிலே ஒரு பிசிக்கலா வலுவான ஒரு நபராகவும் நெட்வொர்க் வைஸ்ல வலுவான ஒரு நபராக உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த நபருக்கு நீங்க அதிகமா தேவைப்படுவீங்களா மாட்டீங்களா? யாருக்கு புரியுது? That is the power of increasing your value. Don't focus. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் சார், மத்தவங்களை பத்தி நீ எதுவுமே சொல்லவே மாட்டீங்களே, ஒன்ன மாத்திக்கன்னு சொல்றீங்களே, ஏன் சார்? கடைசியா உங்களுக்கு புரியும் ஏன் அதை நான் சொல்ல வரேன். That is the third strategy. Increase your value. பொருளாதார ரீதியா உங்களை வளர்த்துக்கோங்க, மன ரீதியா வளர்த்துக்கோங்க, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அடைங்க. அதனாலதான் நம்ம தியானம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்னஸ் ரீதியா நீங்க ஸ்ட்ராங் ஆகலாம். நிறைய விஷயங்கள், நிறைய கோர்சஸ், மென்டார்ஸ் அல்லது புத்தகங்கள் படிக்கிறது மூலமா உங்களுடைய தெளிவு, கிளாரிட்டியா லைஃப்ல அதிகப்படுத்தலாம். பிராக்டிஸ் தொடர்ந்து பண்றது மூலமா உங்களுடைய கம்யூனிகேஷனையும் அதிகப்படுத்தலாம். நிறைய விஷயங்களை கொடுக்கறது மூலமா, நிறைய இடத்துக்கு போய் நிக்கிறது மூலமா, விசிபிலிட்டி அதிகப்படுத்துறது மூலமா நெட்வொர்க்கையும் பலப்படுத்தலாம். ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுடைய சமூக மதிப்பு, சொசைட்டில உங்களை பார்க்கக்கூடிய வேல்யூவை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருத்தான ஆளுப்பா, தெம்பான ஆளுப்பா, அவரை நம்பலாம், அவரை சார்ந்து இருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நம்மள அவர் பார்த்துப்பாரு, அவரை நம்பி போகலாம்ப்பா. அந்த மாதிரி உங்களுடைய வேல்யூவை நீங்க அதிகப்படுத்தணும். தட் இஸ் த தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஐ எம் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் மை வேல்யூ. தட்ஸ் இட். என்னுடைய வேல்யூ நான் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்கேன். ஸோ வாட் இஸ் த ஃபோர்த் திங்? அதாவது ரொம்ப பவர்ஃபுல். இதை கடைசியா சொல்றேன். ஸோ இது பீப்புளை பத்தி. அதாவது மக்கள் கூட நீங்க ஒத்து போகணும்னா, மக்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ரெஸ்பெக்ட் பீப்புள். மக்களை கொஞ்சம் நீங்க மதிக்கணும். மதிக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, யாரோ ஒரு நபர் பக்கத்துல வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு பேசுறாரு, ஒரு நபர் பக்கத்துல வர்றாருன்னா அவர் வர்றதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றது, வாங்கன்னு சொல்றது. அல்லது ஒரு நபர் உங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, இங்க இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இவர் பேசுறது நீங்க கண்டுக்கவே இல்லை, அந்த இடத்துல நீங்க கண்டுக்காம இக்னோர் பண்றீங்கன்னா they will hate you internally. வாயை திறந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க, இவன் நான் பேசுறதை கேட்க மாட்டான், அவருதான் இவருக்கு முக்கியம் போல இருக்கு, இப்ப நான் வந்து உப்புக்கு சப்பானியா, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. டோன்ட் லெட் தட் ஹேப்பன். அதை நடக்கிறதுக்கு விடாதீங்க. ஒரு நபர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு மாதிரி பேசுறாருன்னா இதை கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு தலையாட்டிட்டு இவர்கிட்ட நீங்க அவருக்கும் நீங்க காது கொடுக்கறத காமிச்சா மட்டும்தான் அந்த நபர் உங்க கூட இருக்க விருப்பப்படுவார். அவரை நீங்க மதிக்கலன்னா அவர் ஏன் உங்க கூட இருக்கணும்? என்னுடைய கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை யாரோ ஒரு நபர் கண்டுக்க மாட்டாரு, அவாய்ட் பண்றாரு, மதிக்கிறாருன்னா நீங்க அவர் கூட இருப்பீங்களா? இருக்க விரும்புவீங்களா? பேச தோணுமா உங்களுக்கு? கோவம் தானே வரும். அதே மாதிரிதான் மத்த மக்களும். யோசிச்சு பாருங்க, நீங்க யாரெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரையெல்லாம் நீங்க கண்டுக்காம இருக்கீங்க, யாருக்கு நீங்க சுத்தர போன் கால்ஸ், மேபி போன் கால்ஸா இருக்கலாம், அவங்க கால் பண்றாங்க, அடிக்கடி நீங்க காலே பேச மாட்டீங்க, உங்களுக்காக அவங்க நிறைய மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க 10 மெசேஜ் பண்ணா நீங்க ஒரே மெசேஜ் தான் பண்றீங்க. சோ யார் அதெல்லாம் யாருக்கான ஒரு வேல்யூ நீங்க கொடுக்காம இருக்கீங்களோ கண்டிப்பா அந்த மக்கள் உங்க கூட இருக்க போறது இல்ல. they will hate you internally and they will get away from you. உங்களை விட்டு அவங்க விலகி தான் போக போறாங்க. so always have some respect for people. that is the next strategy. so what is next? very very powerful. எவ்வாறு உங்களுக்கு நிறைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நமக்கு இருக்கு அப்படிதானே ஒரு சில விஷயங்கள். ஏதாவது நீங்க பாஸ்ட பத்தி யோசிக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது ஒரு சில பயங்கள் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் செய்ய தெரியலன்னு இருக்கலாம். இதெல்லாம் செய்ய தெரியல சார், இதை பண்ண தெரியல, இங்க நான் கஷ்டப்படுறேன். நீங்க என்னென்ன கோத்ரூ பண்றீங்களோ அதே போலதான் மத்த மக்களும் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, எமோஷனல் ப்ராப்ளம் இருக்கோ, அதே போல அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க எப்படி சில இடங்கள்ல எமோஷனலா வீக்கா உணர்றீங்களோ, ஒரு கண்ட்ரோல உணராம இருக்கீங்களோ, அதே மாதிரிதான் மத்த மக்களும் கண்ட்ரோல் இல்லாம எமோஷனலா இருப்பாங்க. எப்பயுமே மக்களை உணர்ச்சி ரீதியா அடிக்க வேண்டாம், மக்களை அசிங்கப்படுத்தாதீங்க, மக்களை கேவலப்படுத்தாதீங்க, மக்களை இன்சல்ட் பண்ணாதீங்க, மக்களை எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த சொன்னா அவர் கஷ்டப்படுவார்னு தெரிஞ்சும் அதை பத்தி சொல்ல வேண்டாம். ஒரு விஷயத்த 4 பேர் முன்னாடி ஷேர் பண்ணா இவர் வருத்தப்படுவார் வீட்டுல போயிட்டுன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்த பண்ணாதீங்க.
பீப்புளை எமோஷனலா நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா நிச்சயமா அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப மோசமான ஆளுப்பா அப்படின்னு அவங்க மனசுல சப்கான்ஷியஸ் வைஸா இருக்கும். அது ஒரு நாள் கண்டிப்பா வந்து வெளிப்பட்டுரும். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் அவங்க வந்து உங்க கூட சேர மாட்டாங்க, கூட நிக்க மாட்டாங்க, விட்டு போயிடுவாங்க. ஸோ டோன்ட் ஹர்ட் பீப்புள் எமோஷனலி. எப்பயுமே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணதான் நீங்க ஒரு நபரா இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, அவங்களுடைய உணர்ச்சிகளை கையாளக்கூடிய, அவங்களுக்கு ஒரு கேர் சப்போர்ட்டை தரக்கூடிய ஒரு நபரா இருக்கணுமே தவிர, அவங்களுடைய லைக் சொல்லுவாங்கல்ல, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது, அந்த மாதிரி ஒரு நபராக ஒருபோதும் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நபரா இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அவங்கள பாத்துக்கக்கூடிய, ஜஸ்ட் அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து பேசுறாங்கன்னா அதை கேட்கக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கும்போது நிச்சயமா அது மக்களை அவங்க கூட வச்சுக்கும். அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் திங் இதை நான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்க எவ்வளவு மக்களை சந்திச்சாலும் சரி, ஒரு சில குறிப்பிட்ட உறவுகளை தவிர்த்து மிச்ச உலகத்துல உள்ள எல்லா மக்களும் நண்பராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பாவா இருந்தாலும், ஈவன் மேபி அம்மா, ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட், இந்த 3 உறவு என்னை பொறுத்தவரை, ஈவன் அப்பாவையும் சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட குழந்தைங்களையும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. சரிங்களா? சோ இந்த ஒரு சில ரொம்ப க்ளோஸ் ஆன உறவுகளை தவிர்த்து நட்புகள்ல ஏதாச்சும் ஒரு நட்பு, 2 நட்பு, அவ்வளவுதான். பிசினஸ் பார்ட்னர்ஸ்ல ஒரு நபர், 2 நபர், அவ்வளவுதான். இவங்களை தவிர வேற யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. மேபி அது தூங்கிட்டு இருக்கு. அது எப்ப படம் எடுக்கும், எப்போ வந்து பின்னாடியே போடும், எப்ப முன்னாடியே போடும், தெரியவே தெரியாது. சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு சினிமா சீன் ஒண்ணு உண்டு, சரியான ஒரு சீன். நம்ம கரண் நினைக்கிறேன், கரண் அண்ணா ஒரு படத்துல, பழைய படம் ஒண்ணு. அப்போ விஜய் இருப்பாரு. விஜய் வந்து ஒரு பாட்டி அம்மா கிட்ட ஏதோ ஒரு லவ் மேட்டரை பத்தி பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஆளு தூரமா நின்று அப்படியே ஸ்ரூ அப்படின்னு பாப்பாரு. யார் அந்த காமெடியை பாத்துருக்கீங்க? ஸ்ரூ காமெடி. கரண் தெரியுமா? யார் அந்த காமெடி பார்த்தது? அப்படியே ஒரு மாதிரி கண்ணை அப்படி வச்சுட்டு அப்படியே முறைப்பாரு. ஸ்ரூ அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த மாதிரி இந்த கரண் அண்ணா எப்படி விஜய் பார்க்காத போது பாக்குறாரோ, அது போல எப்பொழுதுமே உங்க லைஃப்ல நீங்க சந்திக்கக்கூடிய மக்கள் நிச்சயமா நீங்க அவங்க கூட உண்மையா பழகலாம், அவங்கள நீங்க நம்பலாம், அவங்க கேட்கிற விஷயங்களை கொடுக்கலாம், அவங்கள்ட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் இது எல்லாத்தையும் 99% பண்ணுங்க. ஒரே ஒரு சதவிகிதம் அதேதான், ஒரே ஒரு சதவிகிதம் இருக்குமோ 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 வந்துருமோன்னு உங்களுடைய ஒரே ஒரு கண், 99 கண் அவரை நல்லபடியா பார்த்தாலும், அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி பார்த்தாலும், 1% உங்களுக்குள்ள ஒரு ஸ்கெப்டிசிசம் இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். ஒருவேளை இவர் இதுல ஏமாத்திட்டா, ஒருவேளை இவர் துரோகம் பண்ணிட்டா, இவர் வந்து இதை செய்யாம போயிட்டாருன்னா, இவர் கூட நிக்காம போயிட்டாருன்னா, இவர் கட்சி மாறிட்டாருன்னா, அப்படியே அங்க போய் நின்ட்டாருன்னா, அது போல எப்பயுமே அந்த 1% உங்களுடைய கண்ணுங்கிறது இருக்கதான் செய்யணும். இது கேட்கறதுக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கலாம். என்ன சார் இப்படி எல்லாம் நீங்க இருக்கீங்க, இதெல்லாம் எவ்வளவு மோசம் தெரியுமா, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனுஷன் வாழுவானா, நீங்க உண்மையிலேயே நல்லவரே கிடையாது, நீங்க மோசமானவர், யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி வாழ்க்கைக்கு தேவை பாசுது. நீங்க லைஃபை உண்மையிலேயே நிம்மதியா வாழணும்னா, நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்க உருவாக்கணும்னா, என்னுடைய பி லைக் தட். நீங்க இப்படி இருந்தா மட்டும்தான் குழப்பம், இப்படி இருந்தா மட்டும்தான் தொழில் பண்ண முடியும், இப்படி இருந்தா மட்டும்தான் மக்கள் கூட மக்களை கையாள முடியும், ஒரு தலைவராக நிற்க முடியும். இது உங்கள்கிட்ட இல்லாத போது நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல முதுகுல குத்தப்படும். ஈவன் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா 1% கேர்ஃபுல்லா இருந்தால் பாம்பு பால் குடித்து விட்டு வேலையை பார்க்கிறது. ஆமா, அந்த பாம்பு எப்போ வரும்னே தெரியாது. சோ எப்பயுமே இந்த விஷயம் நீங்க இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்தாலும் வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல யாரோ ஒரு நபரால் ஏமாற்றப்படத்தான் போறீங்க. பண ரீதியா, மன ரீதியா, ஏதோ ஒரு வகையில ஒரு எமோஷனல் ரீதியா ஏமாற்றப்படதான் போறீங்க. அந்த பாம்பு கொத்ததான் போகுது, முதுகுல குத்ததான் போறாங்க. அது நிறைய முறை உங்களுக்கு நடந்தா மட்டும்தான், அதை நீங்க பார்த்தா மட்டும்தான் நான் சொல்ல வர இந்த பாயிண்டே உங்களுக்கு புரியும். யூ நீட் டு பி லைக் தட் பர்சன். அந்த நபரா நீங்க முதல்ல உங்களை வளர்த்துக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொத்தமா 6 ஸ்ட்ராட்டஜி. என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த பார்க்கும் கோணத்தை வச்சு, அதாவது பெர்செப்ஷன், எப்படி இருக்காங்க, என்ன பேசுறாங்க, அதை வச்சு நம்பாம செயலை வைத்து எடை போடுங்கள். அடுத்தது, எப்பயுமே மக்களுக்கு ரியாக்டே பண்ணாதீங்க எமோஷனலா, அவங்களுக்கு பதில் அளியுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எப்பயுமே உங்களுடைய மதிப்பை அதிகப்படுத்துங்க, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ. வாட் இஸ் த ஃபோர்த், மக்களுடைய பிரசன்ஸை இக்னோர் பண்ணாதீங்க, அவங்களுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நீங்க எப்பயுமே கொடுக்கணும். அடுத்தது, மக்களை எமோஷனலா நீங்க அடிக்கவே கூடாது, உணர்ச்சிகரமா நீங்க அடிக்காம அவங்களை நீங்க ஒரு பாதுகாக்கும் நபராக நீங்க அவங்க இருக்கணும். ஸோ 6வது,
எவ்வளவுதான் மக்கள் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் 1% ஒரு ஸ்கெப்டிசம், ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இது 6வது. So what is the 7th strategy? இது ரொம்ப முக்கியமானது. இது இருந்தா மட்டும்தான் நான் சொன்ன எல்லாத்தையும் உங்களால அப்ளை பண்ணவே முடியும். ஓகே, ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு இதுதான் இப்படிதான். பட் இதை நம்ம எப்படி கன்வே பண்றது, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது. இது கரெக்ட் தானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு அதை கிளியரான ஒரு பிக்சர் எனக்கு வந்தது. ஸோ பி லைக் வாட்டர், தட்ஸ் இட். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம்னா எவ்ரிதிங் we have given is free, that's it. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே இலவசம் தான்ப்பா. நம்ம எதுக்காகவும் உழைக்கல, எதுக்காகவும் நம்ம உண்மையிலே கஷ்டப்படல. பிறக்கும் போது யாராச்சும் இந்த குடும்பத்துல பிறக்கணும்னு எழுதி கொடுத்தா வந்தீங்க, முடிவு பண்ணிட்டு வந்தீங்களா இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஊர்ல நான் வந்து இத்தனாவது பிள்ளையா பிறக்கணும், ஆண் பிள்ளையா பிறக்கணும், பெண் பிள்ளையா பிறக்கணும், நமக்கு எதுவுமே தெரியாது. we are just a consciousness, that's it. நம்ம ஒரு தாட், அவ்வளவுதான். நம்ம இந்த உடல் கூட நம்ம நம்ம வச்ச தாட், அவ்வளவுதான். இந்த எண்ணம் மட்டும்தான் நம்ம யூனிவர்ஸ். அப்போ நம்ம ஒரு எண்ணமா மட்டும்தான் உலகத்துல வரும்போது இருந்தோம். அதுக்கப்புறம் உருவானது நம்மளுடைய செல்ஃப், நம்ம யாருங்கிற விஷயம். இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க, இந்த செல்ஃப் கிரியேஷன் அல்லது ஐடென்டிட்டி சொல்லுவாங்க. அது எப்போ வளர்ந்துகிட்டே இருக்கோ கொஞ்சமா நம்ம இந்த உலகத்தை நம்மள்ட்ட இருந்து அப்படியே விளக்க ஆரம்பிச்சிருவோம். இதனுடைய அப்பா, இதனுடைய அம்மா, இது என்னுடைய நண்பர், இது என்னுடைய அக்கா தங்கச்சி, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய ஹஸ்பண்ட், இது என்னுடைய காதலன் காதலி. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அவன் என்னோட எதிரி, அவன் மோசமானவன், அவன் வந்து எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தியிருக்கான், இவன் வந்து எங்க அம்மாவை வந்து இந்த பொம்பளை வந்து திட்டி இருக்கு, இது வந்து எங்க அம்மா கூட வந்து தண்ணி பிடிக்கும் போது குடத்தை வச்சு சண்டை போட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்த அனுபவங்களை வச்சு நம்மளுடைய அடையாளம் கொஞ்சமா ஒரு விளக்கக்கூடிய ஒரு அடையாளமா உருவாகி ஒரு கட்டத்துக்கு மேல நான் அப்படின்னு வந்து நிற்கும். நான் தான் அப்படின்னு என்ன ஆகும்னா, we start expecting from people. எனக்கு எல்லாரும் செய்யணும், எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரும் எனக்கு பணத்தை கொடுக்கணும், வாய்ப்பை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும், அதை கொடு இதை கொடு, நீ நல்லா பாத்துக்கணும், எனக்கு யாருமே பிரச்சனை தரக்கூடாது, யாருமே நான் எமோஷனலா ஹர்ட் பண்ணக்கூடாது, என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, என்னை பத்தி யாரும் எனக்கு பின்னாடி பேசவே கூடாது. இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு மக்கள் எதிர்பார்ப்பை தூக்கி தூரம் போடுங்க. இந்த வாழ்க்கையே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், இந்த வாழ்க்கையே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். இந்த குடும்பமும் கொடுக்கப்பட்டது, நண்பர்கள் கொடுக்கப்பட்டவர்களும் அனைத்துமே யூ ஆர் இன் த அட்வான்டேஜ் பொசிஷன், அவ்வளவுதான். எதுவுமே கீழே கிடையாது, எதுவுமே கம்மி கிடையாது. உங்களுக்கு உலகம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில்லியா சின்ன பிள்ளை மாதிரி, சார் அவங்க என்ன மதிக்கல, இவங்க என்ன மதிக்கல, அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல, இந்த மாதிரி டோன்ட் பி எ கம்ப்ளைனர். நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உலகத்துல பிறக்கல. ஒரு விக்டிமா வாழ்றதுக்காக, சாதாரண நபரா வாழ்றதுக்காக உலகத்துல பிறக்கல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த உருவாக்க தான் பிறந்திருக்கும். நமக்குள்ள அந்த பவர் எப்பயுமே இருக்கு. மற்ற நபர்களுக்கு உதவி பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற நபர்களை சுத்தி உள்ள நபர்களை நல்லா பார்த்துக்க நம்ம வந்திருக்கோம். வேல்யூபான நபரா மாற முடியும், நான் எவ்வாறு ஒரு மதிப்பாய்ந்த நபரா மாற முடியும், எவ்வாறு என்னை படைத்த கடவுளை பெருமைப்பட வைக்க முடியும் நான், அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா நிச்சயமா நீங்க ஒருபோதும் கம்ப்ளைண்ட் பண்ண போறதே கிடையாது. ஐ வாஸ் லைக் தட், நான் அந்த நபர் தான். ஐ ஆம் தட் பர்சன், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஈவன் எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குதா, சந்தோஷமா சாப்பிடுவேன். 2 வேளை சாப்பாடு தான் கிடைக்குதா, அதையும் சாப்பிடுவேன். ஒரு வேளை தான் சாப்பாடு ஒரு நாள் கிடைக்குது, அதையும் சாப்பிடுவேன். இல்ல சாப்பாடே ஒரு நாள் கிடையாது, பட்னியா கிடக்கணும், அதையும் இருப்பேன். தண்ணி நல்ல தண்ணியா இருக்கு, அதை குடிப்பேன். கொஞ்சம் கலங்கின தண்ணியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் குடிப்பேன். இல்ல கொஞ்சம் சேறு தண்ணியா தான் இருக்கு, அது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டிட்டு அதையும் நான் குடிப்பேன். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். இந்த உலகத்துல அடாப்ட் பண்ணணும். அடாப்டபிலிட்டி பவர்ஃபுல். அடாப்ட் பீப்புள். மக்கள் இப்படி இருக்கலாம், ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சுத்தி சாக்கடையா தான் இருக்கும், நிறைய என்ன வாட் எவர் இட் இஸ், எது இதெல்லாம் பிரச்சனையா பாக்குறீங்களோ, எது இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரா நீங்க இருக்கணும் பாஸ். அதை வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஏதோ ஒண்ணு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல, தட்ஸ் இட். மூச்சு விடுறோம்ல, ஏதோ ஒண்ணு உயிரோட நினைச்சா இருக்கல, இருக்கிறத வச்சுக்கிட்டு முதல்ல அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லாத உருவாக்க போங்க.
இருக்கிறதுலயே கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னா அது இல்ல இது இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா ஒருபோதும் இல்லாத விஷயங்களை ஒரு நபர் வாழ்க்கை முழுக்க உருவாக்க போவதே கிடையாது. சேஞ்ச் யுவர் செல்ஃப், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். என்னுடைய மனநிலை அதுதான். என்கிட்ட மேபி மாசம் 1,00,000 கையில இருக்கா, அதை வச்சு வாழுவேன். 50,000 இருக்கா, அதை வச்சும் வாழுவேன். 20,000 இருக்கா, அதை வச்சும் வாழுவேன். 10,000 இருக்கா, அதை வச்சு வாழுவேன். 5,000 தான் இருக்கா, அதை வச்சும் வாழுவேன். சொந்த வீடு இருக்கா, அதுல வாழுவேன். வாடகை வீடு, அதுவும் வாழுவேன். ரோட்ல 3 நாள் தூங்கணும், போய் தூங்குவேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்கேயே ஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க நல்லா குளிச்சுட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கலாம், அங்க நான் தங்குவேன். இல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் தான், அங்கேயும் தங்குவேன். இல்ல ஒரு ஒரு சின்ன குடிசை தான், அங்கேயும் தங்குவேன். ஒரு காமெடியில விவேக் சொல்லுவார், அது போல வாழ்க்கை உங்க முன்னாடி எதை வந்து கொடுத்தாலும், வாழ்க்கையில முன்னாடி எந்த விஷயம் இருந்தாலும், அது உங்க ஈகோவை டச் பண்ற விஷயமா இருந்தாலும், அதையும் எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான மனது உங்கள்கிட்ட இருக்குன்னா, அழகா சிம்பிளா சொல்ல போனா, ஒரே வார்த்தையில சொல்ல போனா, டோன்ட் லைக் யாருக்கும் ஒரு பாரமான நபரா இருக்காது. யாருமே உங்களை பார்த்து ஒரு பாரம்னு நினைச்சிடவே கூடாது. அந்த தாட் யாருக்குமே நீங்க கொடுத்துடவே கூடாது. டு பி ஹெல்ப்ஃபுல். ஒரு பயன்படக்கூடிய நபரா மாறுங்க. மதிப்பை கூட்டுங்க. மதிப்பை கூட்ட முடியும். உங்களை மாத்திக்க முடியும். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும். உங்களுக்குள்ள அந்த ஒரு மனநிலை, மனப்போக்கு தான் எல்லாம். சிந்தனை மட்டும்தான் எல்லாம். உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க, மேட்டரே கிடையாது. மனப்போக்கு, சிந்திக்கும் விதம் என்ன, சிந்தனை சரியா பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களை நீங்க அதிகமான வேல்யூ தரக்கூடிய நபரா நீங்க உங்களை மாத்திக்க முடியும். நாளைக்கு இந்த கிளாஸ் முடிச்சு நாளைக்கு நடக்குது, எஞ்சி வெளில போறீங்க, நடந்து போகும்போது யாரோ ஒருத்தன் உங்களை மதிக்கலையா, கண்டுக்காதீங்க. மதிக்கலையாடா, பரவாயில்லடா விடுறா, நீ மதிக்கலையா. ஒரு நபர் வந்து உங்களுக்கு மரியாதை வந்து மரியாதை போட்டு சால்வா போத்துறாரு, அதை ஏத்துக்கணும். மாலை போடுறாரு, அதையும் ஏத்துக்கணும். ஒருத்தர் போவான்னு பேசுறாரு, கண்டுக்காதீங்க. ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, கண்டுக்காதீங்க. ஒருத்தர் போடா வாடாங்கிறாரு, கண்டுக்காதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். எதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ பி தட் பர்சன். அவ்வளவுதான். ஒரு ஆற்றல் நீங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு எண்ணம் மட்டும்தானே தவிர ஒண்ணும் கிடையாது. பட் உங்க வெற்றி மேல கவனத்தை எடுத்துறாதீங்க. மத்தவன் நடத்தணும். மத்தவன் எப்படி பேசுறான், பழகிறான் இருந்தா இருக்கட்டும், கண்டுக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் சக்சஸ். தட்ஸ் இட். உங்களுடைய வளர்ச்சி பாதை மீது கவனமை, அடுத்த கட்டம் மீது கவனமை, கோல் மீது கவனமை. அது உங்களை மாத்திரும். அது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போயிடும். மத்தவன் எவனுமே உங்களை மதிக்கலாம் கூட, உங்களுக்குன்னு ஒரு சில மக்கள், உங்களை மதிக்கிறதுக்குன்னு ஒரு சில மக்கள் இருப்பாங்க. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி ஒரு ரொம்ப கீழ்த்தரமான, ஒரு சரியா நடத்தக்கூடிய மக்கள் இல்லைன்னா கூட, கீழ்த்தரமான மக்கள் இருக்கும்போது சரியா பிஹேவ் பண்ண தெரியாத மக்கள் நம்ம கூட இருந்தாலும் கூட, உங்களுடைய உயரம் நீங்க ஏணி மேல ஏற ஏற ஏற, வாழ்க்கையில் வளர வளர வளர, உங்களை மதிக்கக்கூடிய, உங்களுடைய உழைப்பை அப்ரிசியேட் பண்ணக்கூடிய, வரக்கூடிய மக்கள், அந்த கைகள் அங்க மேல பிடிக்கிறதுக்கு நின்றுகிட்டு தான் இருக்கு. தைரியமா உங்களுடைய லட்சியம் நோக்கி நகருங்க. நிச்சயமாக உங்களுடைய பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில் நல்லா இருக்கும். மற்ற மக்களை உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மக்களுக்கு மத்தியில் ஒரு தலைவராக உங்களால் உருவாக முடியும். உங்களால் முடிந்த மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியும். உங்களுடைய நேரத்திற்கும் கிட்டத்தட்ட கடந்த 1 மணி நேரம் என் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. யார் யாருக்கு இந்த வகுப்பு பயனுள்ளதா இருந்துச்சு, சாட் பாக்ஸ்ல எழுதலாம். Who got OMG moment? சாட் பாக்ஸ்ல OMG. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க லைஃபை இதை மாத்திருச்சு நம்புனீங்கன்னா, மைண்டை மொத்தமா மாத்திட்டு சார் நான் வேற மாதிரி வாழ போறேன், எஸ்னா நீங்க OMGன்னு போடலாம் சாட் பாக்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வகுப்பு ஆரம்பிக்குமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிச்சயமா நான் ஒரு அப்டேட் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு முடியும் போது. எஸ், இஸ் த பவர்ஃபுல் அப்டேட். இதை பத்தி நான் முன்னாடி பேசினது கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள், ஓகே, 14 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து என்னுடைய இந்த மாற்றத்திற்கான ஜேர்னி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஐ வாஸ் அ ஸ்டாமரர் 14 years பிஃபோர். ஒரு திக்குவாய் நபராக இருந்தேன். ஒரு 10 வருடங்கள் ஒரு பெரிய அளவில் கடினப்பட்டு மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அண்ட் ரொம்ப ஒரு ஷையான பர்சனா இருப்பேன். நிறைய அத்தாரிட்டி பீப்புளை பார்த்தாலே பயப்படுவேன், விலகி போவேன், கண்ணை பார்த்து பேச மாட்டேன், கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஷோல்டர் வந்து முன்னாடி இப்படிதான் இருக்கும், எப்பயுமே தலை குனிஞ்ச மாதிரி தான் நடப்பேன். நல்லா ஆள் வந்து உயரமா இல்லை வாட்ட சட்டமா இருந்தாலும் என்னுடைய வாக்கிங்ல அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில 10 வருஷம் இருந்த நபர், அதுக்கப்புறம் எப்படியாவது கம்யூனிகேஷனை மாற்றி ஆகணும்னு ஒரு சில ட்ரைனிங்ஸ் மூலமா என்னுடைய மனதை மொத்தமாக செதுக்கி
என்னால ஒரு ஸ்பீக்கராக உருவாக முடிஞ்சது. என்னால என்னுடைய சொந்தமான ஒரு மென்டார்ஷிப்பை உருவாக்கி நிறைய மக்களை வெற்றியடைய செய்யவும் முடிஞ்சது, நகர வைக்க முடிஞ்சது. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்பீக்கரை நம்ம உருவாக்கியிருக்கு. இந்த வீடியோஸ்லாம் இன்னும் நான் ஷேர் பண்ணாம இருக்கு. நிறைய மக்கள் அவங்க நிறைய மாற்றங்களை பார்த்துருக்காங்க. இன்னும் புதிய மக்கள் ஒரு 8 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஸ்பீச்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. என்னுடைய கம்யூனிகேஷன்ல நான் பார்த்த மாற்றம் என்பது மிக பெருசு. இப்போ இந்த ஒட்டுமொத்த மாற்றத்திற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, என்னுடைய பார்க்கும் கோணம் அடிப்படை. நான் மக்களை எப்படி பார்த்தேன், மக்களை எப்படி கையாண்டேன், இந்த வேர்ல்டு வியூ, இந்த உலகத்தை எப்படி பார்த்தேன், என்னால எப்படி மற்றவங்களை பத்தி யோசிக்காம சோசியல் மீடியாக்குள்ள வர முடிஞ்சது, என்னால இப்ப நான் எப்படி மற்றவங்களை பத்தி யோசிக்காம நான் பாட்டு வாட்ஸ்அப்ல இஷ்டத்துக்கு எனக்கு என்னுடைய மார்க்கெட்டிங் தேவையான எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரன் என்ன நினைப்பாங்க, யாரை பத்தியும் கேர் பண்ணாம எல்லாரும் பார்த்தா பார்க்கட்டும், சொந்தக்காரன் பார்த்தா பார்க்கட்டும், நண்பரை பார்த்தா பார்க்கட்டும்னு என்னுடைய ஸ்டேட்டஸை யாருக்கும் ஹைட் பண்ணாம எல்லாருக்கும் நான் எப்படி போட்டுட்டு இருக்கேன். அப்போ ஒட்டு மொத்தமா இந்த வளர்ச்சி பாதை என்பது என்னுடைய பார்க்கும் கோணத்தில் இருந்தும் மக்களை பற்றி நான் புரிந்து கொண்ட விதத்திலும் பிளஸ் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, மக்கள் முன்னாடி மதிப்பை கூட்டணும்னா எப்படிப்பட்ட நபராக இருக்கணும் நான் கத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி ஒரு 30 நாள் வகுப்பா நான் ஒரு சேலஞ்சை நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன், விச் இஸ் கால்டு அத்தாரிட்டி வாய்ஸ் ஸ்பீக்கர், ஒரு கம்யூனிகேஷன் சேலஞ்ச் 30 நாள் வகுப்பா இருக்க போது. ஸோ அந்த வகுப்பு பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா? ஹூ இஸ் ரெடி ஃபார் தட்? அந்த வகுப்புல என்ன இருக்க போது தெரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ யார் யார் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்க? சாட் பாக்ஸ்ல எஸ்என் போடலாம். அந்த வகுப்புல நீங்க என்ன கத்துக்க போறீங்க? ஷோர், ஐ வில் ஷேர் அபவுட் தட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வகுப்புங்கிறது இட்ஸ் தியரிட்டிக்கல் நாலேஜ், கரெக்டுங்களா? இட்ஸ் கான்செப்ட்ஸ். இதே விஷயங்களை ப்ராக்டிக்கலா நீங்க பயன்படுத்தி அதை உங்களுடைய ஸ்கில் செட்டா மாத்தணும்னா, இப்போ என்னுடைய மனநிலை என்பது இட்ஸ் ஸ்கில்ஸ், ரைட்? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போ இது உங்களுடைய மனநிலையா மாறணும்னா, உங்களுக்குள்ள இது பழக்கங்களா உருவாகணும்னா இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ ஒருவேளை இல்லை சார், அந்த நீங்க சொன்ன இந்த வகுப்பு எனக்கு போதுமானது, ஸோ ப்ராக்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு வேணாம், எந்த சேலஞ்சும் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க மீட்டிங்ல லெஃப்ட் ஆகிக்கலாம். ஓகே, தேர் இஸ் நோ against for that. Okay, so I will share about that. It is a AV speaker challenge which is a 30 days communication program. 30 நாள் உங்களுடைய கம்யூனிகேஷன் அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய வகுப்பா இருக்கும். So first of all, இதுல உங்களுக்கு முதல் விஷயமா என்ன கிடைக்க போகுதுன்னா, I give you challenges. Okay, I will give you warrior challenge. ஒரு நாளைக்கு ஒரு சேலஞ்ச் நான் கொடுப்பேன். ஒரு வாரம் இருக்குன்னா அந்த வாரத்திற்கு மொத்தமா 5 நாள் 5 சேலஞ்ச் இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்களும் உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுப்பேன். மொத்தமா இந்த வகுப்புல இந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு மொத்தமா 21 சேலஞ்ச் கிடைக்கும். இந்த 21 சேலஞ்சுங்கிறது காலையில ஒவ்வொரு நாளும் ஐ வில் கிவ் யூ ஆஸ் வீடியோஸ். ஸோ ஒரு 5 to 10 நிமிட வீடியோவை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் டீப் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண ஒரு விஷயத்தையும் எடுத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது போயிட்டு நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பத்தி. பட் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நான் எப்படி பண்ணேன், நான் இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ ப்ராக்டிக்கலா எப்படி எதை டேரக்டா உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்றதுங்கிற அந்த சேலஞ்ச் இருக்கும். மொத்தமா 21 சேலஞ்ச் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அத்தாரிட்டி வாய்ஸ் சேலஞ்ச். ஸோ கண்டிப்பா பொதுமக்கள்ல இருந்து உங்களை இது விலக்கி கொண்டு வரப்போது கண்டிப்பா உங்களை ஒரு கிரேட் கம்யூனிகேட்டரா மாத்திரும். ஸோ இதனுடைய வேல்யூங்கிறது 2500. அண்ட் செகண்டா நம்ம என்ன விஷயம் ஆட் பண்ணிருக்கோம்னா, இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, யூ வில் கெட் மை மாஸ்டர் செஷன்ஸ். ஸோ இன்னைக்கு எவ்வாறு கம்யூனிகேஷன் பத்தி ஒரு டீப்பான செஷன் உங்களுக்கு கிடைச்சதோ இது போல அந்த மாதத்தில் உங்களுக்கு 4 செஷன் கிடைக்கும் மொத்தமா. யூ வில் கெட் 4 செஷன்ஸ் வெரி டீப். இந்த சேலஞ்ச் பத்தி, தென் எப்படி அட்வான்ஸா நம்ம ஒரு கம்யூனிகேட்டர் ஆகிறது, தனித்துவமா எப்படி நபரா இருக்குது, அதை பத்தின டீப்பான கான்செப்ட்ஸை நான் செஷன்ல கொடுப்பேன். ஸோ மொத்தமா 4 செஷன் இருக்கும். ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் இருக்கும். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நான் டேட் அப்டேட் பண்ணுவேன். ஸோ பிளஸ் அதுல கேள்விகள் நீங்க கேட்டுக்கலாம். நீங்க அந்த சேலஞ்ச் அந்த 1 வீக் சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க, 5 நாள் சேலஞ்ச் பண்ண அப்புறம் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம், எப்படி அதை இன்னும் பெட்டர் ஆக்குறது சார், இங்க நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா நகர்ந்தா மட்டும்தான் when the rubber meets the road then the friction start. உராய்வு அப்பதான் உருவாகும். எப்போ நீங்க களத்துல இறங்கி நகர ஆரம்பிக்கீங்களோ then you will get that problems. டெஃபினட்டா அதற்கான தெளிவு நம்ம அந்த வகுப்புல கொடுத்துருவோம். இது 2வது விஷயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. வாட் இஸ் த தேர்ட் திங்? ஸோ இதனுடைய வேல்யூ 3500. இந்த மென்டார்ஷிப்ங்கிறது நம்ம 3500 வேல்யூ பண்றோம் பிகாஸ் ஐ கிவ் மை ஆக்டிவ் டைம். ஸோ மொத்தமா இதனுடைய டோட்டல் வேல்யூ உங்களுக்கு கிடைக்க போகிறது 6000. ஸோ வாட் இஸ் த தேர்ட் திங் யூ வில் கெட் இன் திஸ் ப்ரோக்ராம்? த பவர்ஃபுல் திங். நான் இதை பிளானே பண்ணல, பட் இதை நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. ஸோ யாருக்கு இங்கே தெரியும், நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில மக்கள் அந்த கிளப் நீங்க வந்திருக்கலாம், கிளப் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ யார் அட்டன் பண்ணியிருக்கீங்க? மைண்ட் செட் டீம்ல உள்ளவங்க எனிபடி? என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ப்ராக்டிஸ். என்னுடைய மக்கள் வந்து பேசுவாங்க, என்னுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுவாங்க. யார் அந்த கிளாஸ் வந்திருந்தது இதுக்கு முன்னாடி? ஐ திங்க் ஒரு 3 செஷன் நான் லிங்க் அமைச்சிருந்தேன், வந்திருந்தீங்க அப்படிதானே? ஸோ அந்த கிளப்ல நீங்க ஒருவேளை இந்த கம்யூனிகேஷன் சேலஞ்சில் கலந்துக்கிறீங்கன்னா
அங்க நீங்க பேசக்கூடிய மற்றும் ஒரு மாதம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு மாதம் என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ மொத்தமா 8 செஷன் இருக்கும். அந்த மாதம் முழுக்க மொத்தமா 8 செஷன் இருக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் தனியா. ஓகே, அங்க ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க, நீங்க ஒரு ஆடியன்ஸா இருக்கலாம். அங்க நான் கொடுக்குற ஃபீட்பேக், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்க முடியும். பிளஸ் நீங்க டைரக்டா 2 ஸ்பீச் அங்க கொடுக்க போறீங்க இந்த மாதத்துக்கு. இந்த ஒரு மாச சேலஞ்சில் என்னுடைய 21 நாள் சேலஞ்சு நீங்க வெளில போயிட்டு பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய கிளப்புக்குள்ள யூ ஆர் கோயிங் டு கிவ் 2 ஸ்பீச்சஸ், தமிழ் ஆர் இங்கிலீஷ், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு இந்த வகுப்புல ஜாயின் பண்றது மூலமா 1 மந்த் ஆக்சஸ் உங்களுக்கு அதுல கிடைக்க போகுது. ஸோ யாருக்கு இது பவர்ஃபுல்லா தெரியுது? இந்த 3 விஷயங்கள் கம்பைன் பண்ணும்போது who feel the power. ஸோ ஒருவேளை என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் டீம்ல இருக்கிற மக்கள் நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அந்த 2 ஸ்பீச் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும், போனஸ் ஸ்பீச். ஓகே, யூ வில் கெட் 2 போனஸ் ஸ்பீச். சரியா? ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் டீம்ல உள்ளவங்க. ஸோ மொத்தமா ஓவராலா ஸோ இதனுடைய வேல்யூங்கிறது 3000. ஓகேங்களா? ஸோ 2500 இந்த சேலஞ்ச், 21 நாள் சேலஞ்ச். அத்தாரிட்டி வாய்ஸ் கிளாரிட்டி, என்னுடைய மென்டார்ஷிப், என்னுடைய மாஸ்டர் செஷன்ஸ், அதுக்கு 3500 வேல்யூ. என்னுடைய கிளப்ல 1 மந்த் ஆக்சஸ்க்கு 3000 வேல்யூ. மொத்தமா இந்த ப்ரோக்ராமோட மதிப்புங்கிறது 9000. ஓகே, யூ வில் கெட் தீஸ் திங்ஸ். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு இதுல ப்ரோக்ராம்ல கிடைக்க போது. அத்தாரிட்டி வாய்ஸ் ஸ்பீக்கர் AVS. யார் யார் லைக் இந்த இதனுடைய ப்ரோக்ராம் வேல்யூ என்ன கண்டிப்பா நான் அனௌன்ஸ் பண்றேன். யாருக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல ஜாயின் பண்ணு? Who want to learn the practical communication strategies? யாரு ஒரு மாதம் கழித்து உங்களுடைய கம்யூனிகேஷனை 3 மடங்கு மாத்த நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன்ல யார் அடுத்த கட்டம் போக நினைக்கிறீங்க? நீங்க அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா chat boxல yes ன்னு போடுங்க. If you are interested, please type yes in the chat box. If you are interested in this program. Yes, Sasikumar sir, I will update. Others, so வேற யாரு இதனுடைய வேல்யூ உணர்றீங்க? நீங்க நினைச்சிருக்கலாம் ஒருவேளை இந்த செஷன் இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ண இந்த 1 hour செஷனே யார் யார் யோசிக்கிறீங்க? கண்டிப்பா சார் இந்த ஒரு செஷனை நீங்க பெய்டா கூட பண்ணிருக்கலாம். யாரு உணர்றீங்க? இன்னைக்கு நடந்த கிளாஸ் பெய்டா பண்ணிருக்கலாம்னு யாரு உணர்றீங்க? பிகாஸ் இதனுடைய 4 வருட அனுபவம். தட்ஸ் இட். 4 வருடம் என்ன பயன்படுத்தணும்னோ அதை நான் டைரக்டா ஷேர் பண்றேன். ரைட்? ஸோ அந்த ப்ரோக்ராம்ல இன்னும் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, who want to become the authority voice speaker? ஸோ டெஃபினட்டா நீங்க நம்ம டீமுக்குள்ள ஜாயின் பண்ண முடியும். நீங்க ஒருவேளை வில்லிங்கா இருக்கீங்கன்னா, கம்யூனிகேஷனை மாத்த நினைக்கிறீங்கன்னா, ஸோ இதனுடைய வேல்யூங்கிறது 5999. ஸோ ஒரிஜினல் பிரைஸ் 6000 இன் வேல்யூ. நிச்சயமா இந்த 30 நாள் கழித்து 3 மடங்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்க மாத்திர முடியும். கேரண்டி. கண்டிப்பா உங்க ஸ்கில் அடுத்த கட்டம். இந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 23, இந்த மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து. ஸோ இந்த பிரைஸ்ங்கிறது we can update that. Okay, the final price 2999, 50% offer. கண்டிப்பா நீங்க ஒருவேளை டீமுக்குள்ள ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா you can join now. So first thing, authority voice challenge 4 வாரத்திற்கு வீக் டேஸ்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மொத்தமா 21 சேலஞ்ச் நீங்க பண்ண போறீங்க என் கூட சேர்ந்து. 2வது கிளாரிட்டி, என்னுடைய மென்டார்ஷிப் கிடைக்க போகுது. பிளஸ் என்னுடைய கிளப்ல 1 மந்த் உங்களுக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒட்டு மொத்தமா 2999 நீங்க பே பண்ணி கண்டிப்பா இந்த டீமுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க ஜிபே நம்பர் இருக்கு, என்னுடைய பேங்க் டீல்ஸ் இங்க இருக்கு. தேவைப்பட்ட அந்த QR நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் 3x யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே, இவன் நீங்க யோசிக்கலாம், இல்ல சார் இது எனக்கு ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கிவ் த 7 days கேரண்டி. சரிங்களா? இந்த முடிவெடுக்க நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஒரு வாரம் எங்களோட டிராவல் பண்றீங்க, 23 இருந்து செப்டம்பர் 29 வரைக்கும் தான். சரிங்களா? 29 வரைக்கும் நீங்க 3000 பே பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்றீங்கன்னா, ஒருவேளை சார் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அல்லது எனக்கு அப்ளை பண்ண கஷ்டமா இருக்கு, என்னால முடியல சார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் கண்டிப்பா நீங்க என்ன பே பண்ணீங்களோ அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ கேரண்டி 7 days மணி பேக் கேரண்டி. பிகாஸ் ஐ நோ த பவர் ஆஃப் மை ப்ரோக்ராம். என்னோட ப்ரோக்ராமுடைய பவர் எனக்கு தெரியும், அதனால அந்த கேரண்டி நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு சில மக்கள் அப்படி யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கேரண்டியை பேஸ் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ இஸ் த ஃபைனல் பிரைஸ். ஸோ 2999. ஓகே, யூ கேன் யூஸ் ஜிபேஆர் ஃபோன்பே அல்லது இங்கே பேங்க் டீல்ஸ் நீங்க கொடுத்துருக்கேன், நீங்க பயன்படுத்தலாம், QR பயன்படுத்தலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், டு பிகம் த கம்யூனிகேட்டர் இன் 30 days
முதல் விஷயம் சேலஞ்ச். ரெண்டாவது 21 நாள் சேலஞ்ச் இருக்கும். ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டபிள். ரெண்டாவது அதர் டிவைஸ் கிளாரிட்டி, தெளிவு கொடுக்கறதுக்கு மென்டார் நான் இருப்பேன். எந்த கேள்விகளா இருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து யோசிக்கலாம், சார் எனக்கு ஆஃபீஸ்ல பேச பயமா இருக்கு, இல்ல பொண்ணுங்கள்ட்ட ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேச பயமா இருக்கு, அல்லது கஸ்டமர்ஸ் கிட்ட பேச பயமா இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஃபோன் பேச பயமா இருக்கு, வாட் எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேச முடியும். ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். ஐ வில் கிவ் த ரைட் கைடன்ஸ். அண்ட் தென் என்னுடைய கிளப்ல 1 month மெம்பர்ஷிப், 2 ஸ்பீச் லைவா நீங்க கொடுக்க போறீங்க. 2 ஸ்பீச் கோயிங் டு லைவ். 1 second கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிளாஸ் டைமிங்கிறது யுவர் டைமிங் தான் சார். ஓகே, இந்த சேலஞ்ச் என்பது எல்லா சேலஞ்சுமே ஐ வில் கிவ் யூ ஆஸ் அ வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா அந்த டைமிங்ல ஒரு சில மக்கள் அட்டன் பண்ணாம முடியாம போகலாம். நீங்க எப்ப வேணாலும் அந்த ரெக்கார்டிங்கை மார்னிங்ல பார்த்துட்டு அந்த நாள் முழுக்க நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் டாஸ்க்கை முடிச்சிட்டீங்கன்னா தென் யூ அப்டேட் ஆன் தட் இந்த காமன் குரூப். நம்ம கம்யூனிட்டியில நீங்க அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ மற்ற மக்களும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்டேட்டை நம்மளுடைய குரூப்ஸ்ல கொடுப்பாங்க. நிச்சயமா நீங்க அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். நீங்களும் அதை ஆக்ஷன் எடுக்க தான் போறீங்க. ஒரு சில மக்கள் 1 நாள் 2 நாள் ஆக்ஷன் எடுக்கலனா கூட லாங் டேர்ம்ல ஒரு 3 நாள் 4வது நாள்ல அந்த பிக்கப், அந்த வண்டிக்கு வந்து சூடு பிடிச்சிட்டுனா, இன்ஜின் சூடு பிடிச்சிட்டுனா கண்டிப்பா ஆக்ஷன் ரிசல்ட்டை 30 நாள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருவோம். அதுதான் இதனுடைய நோக்கமா இருக்கு. அண்ட் கன்சர்ன் கேட்டிருந்தீங்க, ஒருவேளை நீங்க என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் டீம்ல ஒரு மெம்பரா ஆல்ரெடி டீமுக்குள்ள இருக்கீங்கன்னா, ஸோ யூ கேன் பே ஜஸ்ட் 2499. 2499 ரூபா நீங்க பே பண்ணி கண்டிப்பா நம்ம டீமுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது மைண்ட் செட் டீம்னா கண்டிப்பா நீங்க 2999 பே பண்ணி நீங்க டீமுக்குள்ள ஜாயின் பண்ணுங்க. ஸோ இஸ் வில்லிங் டு ஜாயின். ஸோ நாளைக்கு மார்னிங் நடக்கக்கூடிய 11 AM வெபினார்ங்கிறது இந்த ப்ரோக்ராம் பத்தினது தான். சரிங்களா? தேவைப்பட கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கலாம். அங்க இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் மீ. ஸோ வாண்ட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம், யூ கேன் ஜாயின் நவ். கம் ஆன். டவுட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. ஸோ ஜாயின் பண்றவங்க நிச்சயமா ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம்ங்கிறது 23ஆம் தேதி ஆரம்பிச்சிடும், திங்கட்கிழமை ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் கடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐ வில் நாட் டேக் நியூ பீப்புள். அதுக்கப்புறம் அந்த பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்ச் மட்டும் தான் நான் எடுப்பேன். எதனாலனா, ஸோ ஒரு நாள் நீங்க விட்டா கூட அடுத்த நாளுங்கிறது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் அது. சரிங்களா? 30 நாள் நீங்க டோட்டலா என் கூட டிராவல் பண்ணணும் இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஜேர்னியில. ஸோ டே 1ல இருந்து யாரு டிராவல் பண்ண தயாரா இருக்காங்களோ நீங்க மட்டும் டீம்ல ஜாயின் பண்ணலாம். சார் நாளைக்கு பே பண்ணலாமா? எஸ், நீங்க நாளைக்கு பே பண்ணலாம். நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள, நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு முடியறதுக்குள்ள நீங்க டீமுக்குள்ள ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ மண்டே செஷன் ஸ்டார்ட் ஆயிடுன்னா அதுக்கப்புறம் நான் பீப்புளை உள்ள எடுக்க மாட்டேன் சார். சரிங்களா? ஸோ இஸ் ஜாயின் நவ். யார் இப்போ ஜாயின் பண்றீங்க? யார் உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்றது? எனிபடி இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் டீம் அல்லது மைண்ட் செட் டீம்ல உள்ளவங்க யாராவது இந்த ஒரு சேலஞ்சில் கலந்துக்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க கலந்துக்கலாம். ஓகே? அல்லது இல்ல சார் எனக்கு மெடிடேஷன் போதும், நான் தியானம் பண்ணி பண்ணிக்கிறேன், தியானம் பண்றேன், விஷுவல் பண்றேன், அதுவே எனக்கு போதுமானது, மைண்ட் செட் போதும்னா தென் ஃபைன், தேர் இஸ் நோ கம்பல்ஷன் அட் ஆல். ஓகே? இது யாருக்குன்னா, யாரு தன்னை கம்யூனிகேஷன்ல அடுத்த கட்டம் கொண்டு வர நினைக்கிறா, யாரு தன்னை டெஸ்ட் பண்ண நினைக்கிறா, யாரு தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அன்கம்ஃபர்ட் நோக்கி நகர தயாரா இருக்கா, யார் தன்னுடைய மைண்டை கம்ஃபர்ட்ல இருந்து உடைக்க தயாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமானது மட்டும்தான். ஸோ இது வேல்யூவா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே? இல்ல ஜாயின் பண்ண நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஐ எம் ஜாயினிங் டுமாரோ. எஸ், நீங்க ஜாயின் பண்ணலாம். நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. ஷோர். அதர்ஸ்? ஸோ வேற யாரு டுடே இட் செல்ஃப் ஜாயின் பண்றீங்க? சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா, லைக் இந்த வெபினார் நடக்கும்போது நாளைக்கு 11 AM நம்ம வெபினார் பண்ணுவோம். ஸோ வெபினார் நடக்கும்போது நீங்க டீமுக்குள்ள ஜாயின் பண்றீங்கன்னா, ஸோ யூ வில் கெட் ஒரே ஒரு திங் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ a ஃபோன் கால். சரிங்களா? ஸோ டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஆரம்பத்திலேயே நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்க அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு கால் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். ஜூம் மூலமா நம்ம ஒரு கால் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை அது உங்களுக்கு வேண்டும்னா, ஜூம் செஷன் வேணும்னா வெபினார் நடக்கும்போது நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இப்போ ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு 11 மணி வெபினார் நடக்கும். அந்த வெபினார் அப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த ஜூம் செஷன் கிடைக்கும். நம்மளுடைய சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சண்டே இட் செல்ஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இஸ் ரெடி ஃபார் திஸ் சேலஞ்ச் எனிபடி? ஈவன் யாருக்கும் கேள்விகள் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். கேள்வி இருக்கா யாருக்கும்? கமான். கொஸ்டின்ஸ் உள்ளவங்க கேட்கலாம். அல்லது ப்ரோக்ராம் பத்தி கொஸ்டின்ஸ் இல்லைனா கூட ஜென்ரலா கம்யூனிகேஷன் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா
நீங்க கோத்ரூ பண்ற விஷயம் பத்தி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா நிச்சயமா நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த கொஸ்டின் நீங்க கேட்கணும். ஓகே, ஹூ இஸ் தட்? யாருக்கு கேள்வி இருக்கு? கமா, கேள்வி இருந்தா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். கொஸ்டின் இருந்தா கண்டிப்பா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க மைக் நான் டர்ன் ஆன் பண்றேன். ஆஃப் யூ, உங்களது நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. டவுட் இருக்கா? எஸ் எஸ், சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நான் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன்னா எனக்கு இப்பதான் ரொம்ப நாளா எனக்கு நோட்டீஸ் பண்ண வேண்டியது. இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னா ஒரு நபர் நம்ம பக்கத்துல உட்கார்றாரு. அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் இடத்த விட்டு ஒரு ப்ராடா உட்காந்துக்கிறாரு, நம்ம இடத்துலயும் சேர்த்து உட்காந்துக்கிறாரு. எனக்கு வந்து ஆனா அது எப்படி சொல்றது, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்போ அது எப்படி நம்ம சொல்றது? வாய் தந்து சொல்லுங்க, அவ்வளவுதான். சண்டை தேவைப்படுதுன்னா நீங்க அதை பேச முடியும். சரிங்களா? உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள்னா நீங்க அதை பத்தி பேசலாம். ஓகே, சண்டை மாதிரி இருக்கு. நானும் ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டாலும் அவங்க வந்து திருப்பி அதே மாதிரி பண்றாங்கன்னு ஒரு சண்டை மாதிரி. அதனால நான் வந்து வேற இடத்துக்கு போயிடுவேன். பட் நான் ஒரு பக்கத்துல வரவங்க அதே மாதிரி இருக்காங்க. அதே எனக்கு ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. அந்த இடத்துல இருக்கு. உங்க இடத்த நீங்க ஃபுல்லா உட்காந்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஏன் உங்க இடத்துக்கு வர போறாங்க? நீங்க ஏன் ஒட்டிக்கிட்டு உட்காருங்க? அதாவது நீங்க பேசணும்னா கண்டிப்பா பேசிடுங்க. ஒரு விஷயம் சொல்ல வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணதும் பிடிக்காது, என்ன டிஸ்டர்ப் பண்ணதும் எனக்கு பிடிக்காது. சோ நான் வந்து மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம நான் ஒதுக்கிட்டு தான் உட்காந்துட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி. பப்ளிக்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? பப்ளிக்ல பீப்புள் அப்படிதான் வந்து போவாங்க. அதையும் சகித்துக் கொள்ளக்கூடிய மனம் வேண்டும் முதல்ல. சரிங்களா? மக்கள் இப்படி இருப்பாங்க, அந்த இடத்துல கோவப்படாம அதை கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அது பழக்கம் மூலமா தான் அவங்களுக்கு வரும். ஓகே, அனுபவம் மூலமா வரும். வேற கொஸ்டின் இருக்கா? வேற கொஸ்டின் அது எப்படி கேக்குறது தெரியல. நான் அப்புறமேட்டு கொஞ்சம் நல்லா அது கிளாரிட்டி. ஓகே சார், தேங்க்யூ. சரி, வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? எஸ், சொல்லுங்க கிருஷ்ணன் சார். சார் வணக்கம் சார். எஸ் வணக்கம், சொல்லுங்க சார். கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதனால வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கேன் சார். பரவாயில்ல, சொல்லுங்க சார். ஓகே சார். சார் இப்போ நீங்க சொன்ன இன்சிடென்ட் வந்து என்னையே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆயிடுச்சு. ஆனா பட் அதை வந்து நீங்க எமோஷனல் இல்லாம கடந்து போனேன்னு சொல்றீங்க. அது எப்படி சார்? அது வந்து அது என்ன பழக்கம்னு சொல்லுவீங்களா இல்ல எப்படி சார்? பார்க்கும் கோணம் மட்டும்தான், அவ்வளவுதான். ஒரு கருத்தை சொல்லும் போது முதல்ல அந்த நபர் எங்க இருந்து பேசுறாரு எனக்கு தெரியும். தட்ஸ் இட். ஓகே, ஒரு நபருடைய அவேர்னஸ் என்னால புரிஞ்சுக்க முடியும். அது வந்து புரிதல் மூலமா வர முடியும். ஓகே ஓகே ஓகே. இல்ல இப்படியெல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னு உங்க அந்த எதுவும் இல்லையா சார்? அதான் சொல்றேன் சார், விக்டிம் மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. சரிங்களா? ஐயோ நான் பாவம் இப்படி பேசிட்டாங்களே, அது மாதிரி யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. ஓகே, விக்டிம் மென்டாலிட்டி நான் சொல்ல சார். அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த கொஸ்டின் வந்து நம்ம கிட்ட வந்து இது மாதிரி கேட்டிருக்காரு, பாவத்துக்காச்சும் நான் சொல்ல, ஐயோ பாவம். அதுக்கப்புறமா அந்த நட்பு தொடரும் தான். சரிங்களா? அந்த நட்பு இப்படி பேசணும். அவருக்கு விழிப்புணர்வு கம்மியா இருக்கு, புரியுதா? அவருக்கு விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. அவருடைய விழிப்புணர்வு உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை, அவ்வளவுதான். சரிங்களா? நல்ல மனுஷன் தான் அவரு. அவருடைய பார்க்கும் குணம் அப்படி. தட்ஸ் இட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறேன் சார். ஒரு நல்ல மனசங்களோட இந்த இடத்துல இது மாதிரி பேசும்போதோட நான் என்னன்னா மிஸ் பண்ணிடுறேன். அந்த நல்ல மனிதர்களை வந்தோட நான் மிஸ் பண்ணிடுறேன். லீடர், தட்ஸ் இட். ஓகேங்களா? ஓகே. அவேர்னஸ் கம்மியா உள்ள மக்களை மேல கொண்டு வரதா ஒரு லீடரோட பொறுப்பு. ஓகே, அந்த இடத்துல ரியாக்ட் பண்றோம்னா we are stopping their growth. That's it. ஓகே ஓகே ஓகே. எஸ் சார், இனிமேல் நான் இந்த விஷயத்தை ரொம்ப கத்துக்கிட்டேன். இதை நான் கண்டிப்பா அப்ளை பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எஸ், கொஸ்டின் சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண என்ன செய்யறது சார்? எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஓகே, நல்ல கேள்வி. ஸோ பழக்கங்கள் வயசா பார்த்தீங்கன்னா தியானம். ஓகே, தியானம் பண்ணுங்க. முதல் விஷயம் தியானம் அடிப்படை. அப்போதான் உங்களுக்குள்ள அந்த அவேர்னஸ் வரும். செல்ஃப் அவேர்னஸ் வந்தால் மட்டும்தான் உங்க தாட்ஸ், உங்க உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு இடத்துல எமோஷன் ஆகாம இருக்கணும்னா அது நீங்க பழகணும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல எமோஷன் ஆகிட்டே இருக்கீங்கன்னா காரணம் என்ன? எமோஷன் ஆகிறதுக்கு பழகிட்டோம் முன்னாடி நிறைய முறை. அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கிறதுனால, பேட்டர்ன் இருக்கிறதுனால எமோஷன் ஆகிட்டே கிடக்குறேன். கரெக்டா? அப்போ அதை மாத்தணும்னா, ஸ்டெபிலிட்டி வரணும்னா என்ன பண்ணணும்? புதிய பழக்கத்தை உருவாக்கணும். எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ்ல எமோஷன் இல்லாம பழக ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அழுகிறதுக்கு தோணுதா? அழுவாதீங்க. புலம்பலான்னு தோணுதா? அங்க கான்சியஸா இருந்து புலம்பாதீங்க.
கத்தலான்னு தோணுதா? கத்தாதீங்க. திட்டலான்னு தோணுதா? திட்டாதீங்க. அடிச்சிடலான்னு தோணுதா? அடிக்காதீங்க. கான்சியஸ் கண்ட்ரோல். புதிய பழக்கத்தை உருவாக்க கான்சியஸ் மைண்ட் அங்க ஈடுபட்டு ஆகணும். அவரு சேர்ந்தா மட்டும்தான் பழக்கத்தை உருவாக்க முடியும். இது ஒரு பவர்ஃபுல்லான திங். நீங்க கான்சியஸா இருந்து பழகிறது மூலமா. இன்னொன்று முக்கியமான மூன்றாவது ஒரு குவாலிட்டி இருக்கு. உங்க வாழ்க்கையில வலி அனுபவிங்க. உங்க எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். வலி அனுபவிங்க. நீங்களா ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கா முன்னாடி சொன்னது? ஓகே. வாழ்க்கையில வலி அனுபவிங்க மேம். கண்டிப்பா உங்களால நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும். வலினா என்ன? லட்சியத்திற்காக வழி அனுபவிங்க. ஒரு கோல் வச்சு அந்த கோலுக்காக என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பா அந்த ப்ராசஸ் கஷ்டமா தான் இருக்கும். ஈஸின்னு சொல்ல வரல. அதை நீங்க கடந்து வர முடியுதுன்னா, அதுல டிராவல் பண்ண முடியுதுன்னா, அந்த வழியோட நின்று வேலை செய்ய முடியுதுன்னா, உங்களுடைய மனம் வந்து ரொம்ப ஒரு கல்லு மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனசாயிடும். கருங்கல் மாதிரி ஆயிடும். அது எமோஷனலா ஒரு ஸ்டெபிலிட்டியான மைண்டா மாறிடும். ஓகேவா? ஸோ கோல் வச்சு கோல் நோக்கி நகருங்க. ஸோ அடுத்த கேள்வி, என்னுடைய மதிப்பை நான் எப்படி சார் அதிகப்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க எந்தெந்த மக்கள் கிட்ட மதிப்பை கூட்ட நினைக்கிறீங்கன்னு பாருங்க. ஓகே. அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு நினைங்க. அது தேவையை நான் இந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை யோசிங்க. அதை அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுல முதல் விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் மூலமா உங்க கிளைண்ட்ஸுக்கு என்ன வேல்யூ, என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்க, அதை நீங்க அதிகப்படுத்துறது. ஓகே. அண்ட் பொருளாதார ரீதியா நீங்க உயர்ந்து காட்டுறது. பொருளாதார ரீதியா நீங்க அதிகப்படுத்தும் போது கண்டிப்பா உங்க வேல்யூ அதிகமாகும். மதுசூதனன் சார், நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பேச வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ பொருளாதார ரீதியா உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்துங்க, வருமானத்தை அதிகப்படுத்துங்க. ஓகே. அடுத்தது, மற்ற மக்களுக்கு உங்களால எதுவும் வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு தொழில் மூலமாகவோ ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு வாய்ப்பு, வேலை கொடுக்க முடியுமா? பவர்ஃபுல் திங். நீங்க ஒரு வேலை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க சமுதாயத்துக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு நபரா மாறுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பண ரீதியாகவும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது வேல்யூவை கூட்டும். யாரும் கஷ்டப்படுறாங்க, மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு, 2000 5000 தான், 2000 5000 தான் வாங்குறாங்கன்னா நீங்க ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கனாலும் அதுவும் வேல்யூ. உங்களை அவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி 4 பேர்ட்ட பேசுவாங்க. டெஃபினட்டா உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் தான். ஓகே. கொடுத்தல், அவ்வளவுதான். கொடுக்கறது தான் வேல்யூ அதிகப்படுத்துறது. இப்போ கொடுக்கும்போது கொடுக்க யோசிக்கிறீங்க, பணம் கம்மியா இருக்குன்னா பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கொடுக்க நினைக்கிறீங்க, அறிவு கம்மியா இருக்குன்னா அறிவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொடுக்க நினைக்கிறீங்க, ஸ்கில் கம்மியா இருக்குன்னா ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். கிவிங்கை பேஸ் பண்ணி தான் உங்க வேல்யூ நீங்க பண்ணணும். அடுத்தது மதுசூதனன். மைக் ஆன் பண்ணிக்கலாம் மதுசூதனன். மைக் ஆன் பண்ணுங்க. கமான். வீடியோ ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க. ம், சொல்லுங்க சார். ஓ, ஈகோ பத்தி சொல்றீங்களா? ஈகோங்கிறது சார், அதாவது ஈகோ இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சரி, ஈகோ இருக்கும்போது மட்டும்தான் கண்டிப்பா நீங்க கோல் நோக்கி போக முடியும், சக்சஸ் நோக்கி போக முடியும். என்ன சொல்ல வரேன்னா, ஷார்ட் டேர்ம் பிளஷர்ஸ் அது பின்னாடி போயிடக்கூடாது. மெயின் ஈகோ. இன்னொன்னு, மத்தவங்களை காயப்படுத்துற அளவுக்கு போயிடக்கூடாது. மத்தவனை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஈகோ பின்னாடி. அதுதான் சொல்ல வருது. ஓகேவா? இன்னொன்னு, மத்தவங்களால கஷ்டப்படவும் கூடாது. அந்த ஈகோ வந்து நம்மளை கஷ்டப்படுத்தவும் அலோவ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு ஈகோ உதவுதுன்னா அது நல்ல ஈகோ. ஓகே. சொல்லுங்க. ம், ம், ம். சரி, சரி. ம், ம், ம். இல்ல, அதாவது அந்த நபருக்கு நீங்க தேவைப்படுறீங்களா? எப்படி?
ஒரு தேவைப்படணும்னா அந்த அவங்க இருக்கக்கூடிய என்வயன்மெண்ட்ல இருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவங்க கண்ணில் படுற மாதிரி இருங்க. தட்ஸ் இட். ஓகே, உங்களால ஒரு விஷயத்தை செஞ்சு காட்ட முடியும், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நீங்க காமிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த நபர் உங்கள்கிட்ட உதவி கேட்பேன். சரியா? பட் உதவி கேட்க போயிட்டு உதவி பண்றீங்கன்னா அது உதவி கிடையாது, உபத்திரம். சரிங்களா? உதவியே தேவைப்படாத இடத்தில் உதவி செய்வே ரெண்டு முன்னாடி நின்னீங்கன்னா அது உபத்திரமா சில பேர் நினைப்பாங்க, அது ஒரு பிரச்சனையா நினைப்பாங்க. ஓகே, அதான் சார், அந்த மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க கண்ணு முன்னாடி இருங்கன்னு சொல்றேன். தட்ஸ் இட். அவங்க முன்னாடி நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களால அதை சால்வ் பண்ண முடியும், அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க அவர் கண்ணில் படாம இருந்தா எப்படி உங்களை பத்தி அவருக்கு தெரியும்? மார்க்கெட்டிங், அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். எப்படி? ஓகே சார். உலகத்தை பார்க்குற நல்ல ஒரு கேள்வி. சரிங்களா? விழிப்புணர்வு கூடணும்னா எதையுமே தடையா நினைக்க கூடாது. சரிங்களா? எதையுமே தடையா நினைக்க கூடாது. பொதுமக்கள் எதாவது பிரச்சனையா நினைக்கிறாங்களோ அதை பிரச்சனையா நினைக்க கூடாது. பொதுமக்கள் எதை வேண்டாம் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் பொதுமக்கள் மாதிரி இருந்தா பார்க்கும் குணம் பெருசா போகாது. ஒரு எந்த ஒரு கோலை வச்சு அந்த கோல்ல ஆழம் பார்த்தாலும் உங்களுக்கு பார்க்கும் குணம் பெருசாயிடும். தட்ஸ் இட். ஒரு மிகப்பெரிய கோல் வைங்க, கோல்ல ஆழம் பார்க்க ஆரம்பிங்க, பார்க்கும் குணம் பெருசாயிடும் சார். சரியா? நெக்ஸ்ட் சார், ஒரு சில நம்ம ரியாக்ட் பண்ணலன்னா நீங்க பயந்துட்டான்னு ஒரு டாக் நம்மளை பத்தி வரும் தானே சார்? ஓகே, அதாவது சார் அதாவது மிகச்சிறந்த போர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த தளபதி என்பவர் யாருன்னா கம்மியாக ரத்தம் சிந்தி அந்த போரை ஜெயிக்கிறவர் மட்டும்தான். ஓகே, எல்லா சண்டையும் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லா போர்களையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, செய்ய வேண்டிய போர்களையும் செய்துதான் ஆகும். ஓகேங்களா? எல்லா போரையும் செஞ்சிடக்கூடாது, செய்ய வேண்டிய போர்களை செய்யலாம். சில இடத்துல செய்ய வேணாம் தோணுதா, செய்யாதீங்க. நேரம் போக்குற விஷயம் தெரியுதா, விட்டுருங்க. டைம் பாஸ்க்கு அவங்க நிக்கிறாங்கன்னு தெரியுதா, விட்டுருங்க. உங்களுக்கு கோல் இருக்கா, நகர்ந்து வந்து. ரொம்ப சிம்பிள். எல்லா இடத்துலையும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. சில இடத்துல நீங்க உங்களுடைய கோபம் என்பது உங்களுக்கே பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும் சில இடத்துல, ரைட்? ஸோ அதனால ஒரு சில சண்டைகளை தவிர்ப்பது நல்ல விஷயம். கோலுக்காக, நேரத்தை காப்பாற்ற உங்களுக்கு வேலைகள் இருக்கணும். சில மக்கள் உங்களை ரொம்ப வீக்கா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எழுத்து நிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இது வரைக்கும் எழுத்து நின்றதே கிடையாது, எழுத்து ஒரு வாட்டி நில்லுங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டேன், அவ்வளவுதான். சிராஜுதீன் சார் கேள்வி. வணக்கம் சிராஜுதீன் சார். சோ உங்களுடைய கேள்வி என்ன நீங்க சொல்லலாம். வணக்கம் சார். ஹலோ. எஸ், வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் உங்க கிளாஸ் பத்தி தான் சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு எனக்கு டைமிங் வந்து எங்க மாமாவோட இது, அதனால டைமிங் இதுவா இருக்கு. இந்த கிளாஸ் சேர்றது இப்போ நீங்க சொன்னீங்க, இது வந்து இது ஆஃப்லைன்ல கூட இது ஆகுமா சார்? அதாவது ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரே ஒரு மாஸ்டர் செஷன் இருக்கும், என்னுடைய செஷன். இது போல ஒரு செஷன் இருக்கும், இதுக்கு கூட நீங்க லைவா வரணும். தட்ஸ் இட். சரிங்களா? மற்றபடி ஒவ்வொரு நாள் சேலஞ்சுமே ஐ வில் கிவ் யூ த கான்செப்ட் ஒரு வீடியோ மூலமா கொடுப்பேன். நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட் நீங்க அதை பார்க்கலாம், பார்த்துட்டு முடிச்சுப்பீங்க. அதை நீங்க போயிட்டு அன்னைக்கு பண்ணணும். அதை நீங்க அப்ளை பண்ண ஒரு நாளைக்கு மேக்ஸிமம், ரொம்ப அதிகமா யோசிச்சா 1 மணி நேரம், அந்த வாய்ப்பை கண்டுபிடிக்கிறது 1 மணி நேரம் நீங்க மேக்ஸிமம் ஆகும். உங்களால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடிஞ்சா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஈவன் 30 நிமிஷம் ஒதுக்க முடிஞ்சா கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? டாஸ்க் முடிச்சு குரூப்ல போடணும், அதுதான் மெயின். ஓகே ஓகே. யாரால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, யாரே கம்ஃபர்ட் விட்டு வெளில போக தயாரா இருக்கீங்களோ என்னுடைய இந்த புஷ் மூலமா, அவங்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகே, உங்களால பண்ண முடியும்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. எனக்கு இதான் சார் இப்போ 2 சம்பவம் நடந்தது சார். நான் கிளாஸ்க்கு சேர்றதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் கிளாஸ்க்கு முன்னாடி எங்க வைஃப் சம்பந்தமா இருந்தேன். ஆஃப்டர் இப்போ எங்க மாமா சம்பந்தம் அழைஞ்சிட்டு இருக்கேன்னா, 2க்கும் வித்தியாசம் நான் பாக்குறேன். பட் சேம் இது அழைச்சல் இதேதான், அந்த ஹாஸ்பிட்டல் இது. பட் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதுவும் கஷ்டப்பட்டேன், ரொம்ப அழுகுறேன்.
இன்னொரு வேலை நடந்துட்டு இருக்கு. பட் என்னால இது ஓரளவுக்கு ஈஸியா எனக்கு இதாகுது ஹேண்டில் பண்ண அடுத்த முடியுது. மூவ்மெண்ட். கண்டிப்பா இந்த கிளாஸ் மூலம் எனக்கு ரொம்ப எனக்கு ஸ்லோலியா இருந்தாலும் பட் மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு இதுதான் இருக்கு சார். ஒரு ஸ்டெப்பும் வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது, நல்லா ஒரு இதா இருக்கு. அதுக்கு தான் கேட்கறேன். பட் என்னால டைமிங் தான் ரொம்ப ஒரு சவால் இருக்கு. எல்லாமே உங்க கிளாஸ்ல நான் ஒரு 20 நாள் அதான் அட்டென்ட் பண்ண சார், ஒரு முடியல. நாளைக்கு உங்களால ம், 30 நிமிடங்கள் ஒதுக்க முடிஞ்சா நிச்சயமா நீங்க ஜாயின் பண்ணுங்க. சரியா? ம், ம். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இப்போ இல்ல ஒரு அவசியமான நேரத்துல அவங்களுக்கு என்ன கூப்பிடுவாங்க. அப்போ உங்க லைவ் கிளாஸ் நடக்கும். அப்போ எது இது ரெண்டு எது முக்கியம்னா அப்போ நான் இது பண்ணுவேன். அப்போ அதுதான் ஒரு இதா இருக்கும். லைவ் கிளாஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய அதான் முடியுமா? சார், லைவ் கிளாஸ்க்கு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். சனிக்கிழமை அல்லது சரி. ஞாயிற்றுக்கிழமை. ஓகே சார். நல்லா இல்ல நீங்க அப்போ சேலஞ்ச் அது பண்ணுங்க. அட்டன் பண்ணனா அது அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தா அதுக்கு நீங்க இது பண்ண முடியுமா சார்? அது ரெக்கார்டிங் ரெக்கார்ட். ப்ரொவைட் ஆ பண்ணுங்க. சரி, ரெக்கார்டிங் உங்களுடைய இது எனக்கு அப்ளை பண்ணிட்டே வரேன் சார் நான். புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வளர்த்துக்கலாம். முதல்ல ம். ஜாயின் பண்ணப்போ சொல்லியிருந்தீங்க. நீங்க இந்த விஷயங்கள் ஆமா ஆமா. சொல்லியிருந்தீங்க. இந்த அளவுக்கு எல்லா எமோஷனலா விஷயமும் எனக்கு சூழ்நிலையும் ரொம்ப இதுவாக ஒரு சேலஞ்சா தான் வருது. அதையும் தாண்டி நான் நிச்சயமா ஒரு பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் பாக்குறேன் சார். எனக்குள்ள என்னுடைய ப்ராசஸ் வெளியிடத்துல ஸ்லோலியா இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இதா தான் வளர்ந்துட்டு வருது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு நன்றி, நன்றி நிச்சயமா சார். நீங்க உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண ரொம்ப ஆசையா தான் இருக்கேன். பட் என்னால இது பண்ண முடியல. அதுதான் இந்த சீசன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், எனக்கு அப்டேட் பண்ணுங்க. உங்களுடைய உங்களுடைய புரிதல் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. பட் எனக்கு டைமிங் எனக்கு ஷிஃப்ட் டைமிங் இந்த திடீர்னு இது பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அது ஜாயின் பண்ண முடியுமா சார்? எஸ், நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம் சார். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஓகே 30 சார். நிமிஷம் டைம் கொடுக்க முடியும். டாஸ்க் முடிக்க. நிச்சயமா ஓகே ஜாயின் சார். ஓகே சார். நாளைக்கு நான் இது பண்றேன் சார். ஷூர், கண்டிப்பா நீங்க நாளைக்கு என்கிட்ட பேசுங்க. அப்டேட் கொடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. நல்ல சார் எது மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன்ல பேசுறேன். மைண்ட் செட்ல ஆமா சார். பார்க்க முடியுது. மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஆமா சார். மைண்ட் செட்ல எனக்கு ரொம்ப மாற்றம் இருக்கு சார். ஈவன் நெக்ஸ்ட் அடுத்தபடியா உங்களோட பேச்சே மாறிடுச்சு. சரிங்களா? முதல் முறை நீங்க என்னுடைய மீட்டிங்ல பேசும்போது நான் ஒரு சிறார் பார்த்தேன். இப்போ ஒரு நபரை பார்க்கறேன். ஆமா சார். கண்டிப்பா. புரிய வைக்கிறீங்க. ஆமா சார். ஆமா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்ல எனக்கு ரொம்ப எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஓகே சார். தேங்க்யூ. சூப்பர். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? ஒவ்வொரு மாதமும் வேகமாக போற மாதிரி இருக்கு சார். வேகமா போகுதுங்கிறாரு. வேகமா தான் போகும் சார். கண்டிப்பா வேகமா தான் போகும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, லைக் எந்த ஒரு நபர் இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்காரோ அவருக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகும். இன்னும் ஃபாஸ்டா போயிடும். யாரு கோலுக்காக நிக்கிறாரோ, யாரு கோலுக்காக உழைச்சிட்டு இருக்காரோ, மனம் வந்து ஒரு நிலையில இருக்கோ, ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டே இருக்காரோ, அவருக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகும். ஒரு நாள் போறதே தெரியாது. 1 மணி நேரம் போறதே தெரியாது. சரிங்களா? கவனம் வந்து நம்மளுடைய நேரத்தை மாத்தி அமைக்கும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஆழமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும். ஓகே, இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, எதுவுமே பண்ணாம இருந்து ஒரு 6 மாசம் நகர்ந்திருப்பீங்க. எந்த குரோத்துமே இருக்காது. 6 மாசம் போயிடுச்சு அப்படி தோணும். அது ஒரு கேட்டகரி. அது எந்த கேட்டகரிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் கேட்டகரியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் சார். அதாவது நேரம் போகுது போல அதெல்லாம் யோசிக்காதீங்க. வயசாகுது, முடி நரைக்குது, உடம்பு வந்து எனர்ஜி குறைஞ்சிட்டு வருது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் வயசாகும் சார். எல்லாருக்கும் 30 வயசு ஆக போகுது, 40 வயசு ஆக போகுது, 50 வயசு ஆக போகுது. இந்த வருஷங்கள்ல என்ன பண்ணோம்? 10 வருஷம் என்ன பண்ணோம்? அடுத்த இனிமே முடிஞ்சதை விடுங்க, முடிஞ்சு போனதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் 10 வருஷம் எதுக்கு உங்களுடைய நேரத்தை தியாகம் பண்ண போறீங்க? தியாகம் தான் இங்க. தியாகம் இல்லாம ஒண்ணும் கிடையாது. எதுக்காக தியாகம் பண்ண போறீங்களோ அது உங்க லைஃபை மாத்தி கொடுத்துரும். சரியா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும், என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா வளர்ச்சி பாதையில தான் போறீங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு லேர்ன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்க. த பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்கள் நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. ஒருவேளை இந்த 1 மாத கம்யூனிகேஷன் சேலஞ்சில் நீங்க கலந்துக்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா நம்ம டீமுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். திஸ் கோயிங் டு பிகம் லைக் மேக் யூ அ 3x ஸ்பீக்கர். தட்ஸ் இட். ஸோ 3 மடங்கு உங்களுடைய கம்யூனிகேஷனை அடுத்த கட்டம் இது கொண்டு வந்துடும். நிச்சயமா நம்ம அடுத்த மீட்டிங்ல சந்திக்கலாம்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. தனக்கு தலைவன் உலகிற்கும் தலைவன். நாளை காலை 11 மணிக்கு ஒரு வெபினார் இருக்கு, கம்யூனிகேஷன் வெபினார் தான். அதில் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான வேற ஸ்ட்ராட்டஜி நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி நான் அதில் ஷேர் பண்ணுவேன். நிச்சயமா அதுலேயும் வந்து கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் நைட். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய மனமாற்றம் என்ன, நிச்சயமா நம்மளுடைய குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் நம்ம டீமுக்குள்ள 30 நாள் சேலஞ்சுக்குள்ள நீங்க கலந்துக்க நினைக்கிறீங்கனாலும் நிச்சயமாக வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க, சரியா? அல்லது நீங்க கால் பண்ணி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ.